நம்ம அயனிக் ஈக்குலிபிரியம்ல வந்து ஆசிட் பேஸ் டிசோசியேஷன்ஸ் காமன் அயன் எஃபெக்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். டில் காமன் அயன் எஃபெக்ட் we discussed in our last class. Okay, ஒரு காமன் அயன் ஆட் பண்ணும்போது எப்படி வருது? So this is the one last நம்ம பார்த்தது இது அயனைசேஷன்ல. இப்போ வந்து you can see here this acidic acid அங்க இருக்கு. நம்ம வந்து மேல இருந்து ஒரு இதை ஆட் பண்றோம், என்னதுன்னா சோடியம் அசிட்டேட் ஆட் பண்றோம். சோடியம் அசிட்டேட் தான் பஃபர் சொல்யூஷன். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் எப்படி பிரியும்னா CH3COO- and H+ அப்படின்னு பிரியும். நம்ம அனுப்புற சோடியம் அசிட்டேட் என்ன பண்ணுவோம்னா திருப்பி CH3COO- Na+ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதுதான் என்ன பண்ணுதுன்னா டிசோசியேஷனை வந்து சப்ரஸ் பண்ணுது. சப்ரஸ்னா டிசோசியேஷன் நடக்காம தடுக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். எந்த அயான் வந்து அந்த டிசோசியேஷனை தடுக்குதோ அதுதான் காமன் அயான். ஓகே, இங்க பாருங்க, அதுல இருந்து CH3COO- அயன் வருது. எதுல இருந்து? சோடியம் அசிட்டேட்ல இருந்து. ஸோ நம்ம ஆட் பண்ற சொல்யூட் வந்து இந்த ஈக்குலிபிரியமை வந்து ஷிஃப்ட் பண்ண வைக்குது. தட் இஸ் கால்டு காமன் அயன் எஃபெக்ட். இந்த சம் எழுதிக்கங்க. ஸோ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா calculate the pH of a solution resulting from addition of 0.1 mole of sodium acetate to 0.1 mole of acidic solution. ஸோ அசிட்டிக் ஆசிட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா சோடியம் அசிட்டேட்டை ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காமன் அயன் எஃபெக்ட்னால டிசோசியேஷன் வந்து குறையும், பிரியறது வந்து தடுக்கப்படும், பிரியறது வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி pH வேல்யூவை கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது KA கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. வாட் இஸ் KA? equilibrium constant of acidic acid or acid, we can say 1.8 into 10 power 9. Question எழுதிட்டீங்களா? Now, so generally when we added acidic acid solution, the acidic acid solution will be divided into CH3COO- and H+. H+ வாட்டரோட ஆட் பண்றதுனால H3O+ அப்படின்னு மாறிடுச்சு. Now எவ்வளவு இருந்தாங்க? 0 இருந்தாங்க. ஆரம்ப இதுல வந்து CH3COOH வந்து 0.1 மோல் இருக்கு. கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் ஆல்ரெடி. அந்த 0.1 மோல் வந்து என்னவோ 0.1 மோல் ஸ்டேட் 0 மோல் H+ அயனா மாறும். 100 கல்கண்டு எப்படி மாறும்? 100 லட்டு எப்படி மாறும்? 100 கல்கண்டாவும் 100 பூந்தியாவும் மாற மாதிரி 0.1 மோல் அசிட்டேட் கண்டிப்பா 0.1 மோல் 0.1 மோல் அசிட்டிக் ஆசிட் வந்து கண்டிப்பா 0.1 மோல் அசிட்டேட் மாறும். 0.1 H+ ஃபார்ம் ஆகும். அதனால 0 மோல் இருக்காங்க. இப்ப சேஞ்ச் எவ்வளவு சேஞ்ச்
Table building. நம்ம as usual product by reactant product வந்து யாரு வந்து ஓகே ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்துறோம் சோ வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் x மட்டும் கீழ வச்சுக்கிட்டு எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா it will be approximately 0.1. இந்த ஸ்டெப் என்னன்னு புரியுதா 0.1 plus x is approximately equal to 0.1 minus x which is approximately equal to 0.1. So it shows that நீங்க வந்து மேல இருக்கிற 0 plus 1 0.1 plus x யும் கீழ இருக்கிற 0.1 minus x யும் equal to 0.1 எடுத்துக்கறாங்க. அப்ப 0.1 0.1 கேன்சல் ஆயிடுச்சுனா என்ன ஆயிடும்னா x is equal to 1.8 into 10 power minus 5. உனக்கு அது புரியுதா அந்த மீனிங் என்னன்னு சொல்லி புரியுதா இது அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கறாங்க ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குமா x into 0.1 plus x பிராக்கெட்ல இருக்கு by 0.1 minus x பிராக்கெட்ல இருக்கு இது ரெண்டுமே approximately equal to 0.1 ன்னு சொல்றோம் கீழ போட்டுருக்காங்க பாரு approximately equal to இது நம்ம எங்க எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஈக்குவேஷன்ல அந்த எக்ஸ் அல்லது ஆல்பான்னு ஒன்று வரும்போது ஆல்பாவோட வேல்யூ ரொம்ப ஸ்மால் அதனால அதை நம்ம ஒமிட் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா அதே மாதிரி இங்க எக்ஸோட வேல்யூ ரொம்ப ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 0.1ஓட எக்ஸ சேர்த்தாலும் 0.1ஓட எக்ஸ மைனஸ் பண்ணாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் அப்படின்றத வச்சு கேன்சல் பண்ணி x is equal to 1.8 into 10 power. So you have to write that line also. X equal to 1.8 into 10 power minus என்னென்ன ஸ்டெப் போடணும் தெரியுமா அங்க வந்து அந்த ஸ்டெப் எழுதி முடிச்ச உடனே கீழே ஹென்ஸ் இது எழுதி முடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 0.1 plus x க்கு பதில் 0.1 போடணும் கீழே இருக்கிற 0.1 minus x க்கும் 0.1 போடணும் போட்டு ரெண்டையும் அடிக்கணும் அடிச்சா வெறும் x மட்டும் இருக்கும் ரைட்டா x equal to 1.8 into 10 power minus 5 போட்டுட்டு தான் அடுத்த லைன் எழுதணும் அடுத்த லைன் என்னது சோ x ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு 1.8 into 10 power minus 5 so 1.8 into 10 power minus 5 எவ்வளவு தெரியுமா 0.00018 அது 0.1 ஓட ரொம்ப சின்னது ரைட்டா சோ அப்ப Ka ஓட x Ka is small for weak acid x is very very small for weak acidல Ka வந்து ஸ்மாலர் Ka ஆல்ரெடி ஸ்மாலர் வேல்யூ 1.8 தான் அதே வேல்யூ தான் x க்கும் வருது x வந்து 0.1 ஓட ரொம்ப கம்மியா இருக்கு so as Ka is small for weak acid x is 0.111 minus இது ஒரு weak acid அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 0.1 மோல்னா வந்து ஒரு 5 கிலோன்னு வச்சுக்கோ 0.1 மோல்னா ஒரு 5 கிலோ கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்குது 5 கிலோ அரிசி எடுத்துக்கோ 5 கிலோ தண்ணி எடுத்துக்கோ நான் அரிசி தண்ணின்னு சொல்றது அவன் என்ன சொல்றான் 5 கிலோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோ 5 கிலோ அசிட்டேட் எடுத்துக்கோ அசிட்டேட்னா CH3COO டேப்லெட் கலம்ல போட்டோம்ல அப்படின்னு போட்டுட்டு இதுல எவ்வளவு பேர் வந்து பிரியிறான் இதுல எவ்வளவு பேர் உடஞ்சி பிரிஞ்சு வெளியே வரான் அரிசி 5 கிலோ அரிசியில வெறும் 100 கிராம் அரிசி மட்டும் தான் பிரிஞ்சு வர்றான்
5 கிலோ தண்ணியில வெறும் 100 கிராம் தண்ணி மட்டும் தான் பிரிஞ்சு வந்து வெறும் 100 கிராம் சோறு தான் கிடைக்குது. ஓ 5 கிலோ அரிசி கொடுத்தேன்யா, நீ 5 கிலோ அரிசியில ஒரு 3 கிலோயாவது சோறு சமைச்சு வச்சிருக்கணும், இல்ல ஒரு 2 கிலோவாவது சோறு சமைச்சு வச்சிருக்கணும், வெறும் 100 கிராம் மட்டும் சமைச்சு வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டவன அவன் சொல்றான், யோ இது வீக் ஆசிடு, ஸ்ட்ராங் ஆசிட் இருந்தா ஃபுல்லா பிரியும், வீக் ஆசிடு. அப்போ 0.1 5 கிலோ 0.1 5 கிலோ 5 கிலோல வெறும் 100 கிராம் மட்டும் தான் பிரிஞ்சு வருதா? அதே மாதிரி 0.1 மோல்ல எக்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. 2 ஏரோ மார்க் போட்டிருக்கான் பார், ரொம்ப ரொம்ப சின்னது. எப்படி 5 கிலோல 100 கிராமோ அதே மாதிரி 0.1ல ரொம்ப ரொம்ப சிறியதுதான் எக்ஸ் அப்படின்னு சொல்றான். ஏன்? பக்கத்திலே கொடுத்துருக்கான் வீக் ஆசிட்னு. புரிஞ்சிச்சா? ஒரு வீக் ஆசிட் முழுமையாக பிரியாது. எக்ஸ் என்பது இங்க என்ன? எக்ஸ் என்றது யாரு? எக்ஸ் என்பது எவ்வளவு ரியாக்ட் ஆகுதுன்றதா எக்ஸ். எவ்வளவு ரியாக்ட் ஆகுது, எவ்வளவு ரியாக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பிரியுது. இங்க இருந்து பிரிஞ்சு போய் அங்க போய் சேரணும். ஓகேவா? இங்க இருந்து பிரிஞ்சு போய் அங்க சேரணும். பிரியறத தான் எக்ஸ் சொல்றான். அப்போ ஒரு வீக் ஆசிட்க்கு எக்ஸ் மிக மிக சிறியதாக இருக்கும் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ப்ராப்ளம். புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு வீக் ஆசிட் அப்போ இந்த வேல்யூ கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றது தேவைப்படுற இடத்துல. ஷார்ட்கட் அப்படின்றது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. ஷார்ட்கட்ன்றது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் ஒரு லாஜிக்காக. இது வீக் ஆசிட், இந்த 4 வேல்யூல இது ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த வேல்யூவோட இது கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கு, கிட்டத்தட்ட கேக்கு சமமா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். கேக்கு சமமா தான் இருக்கு. எக்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1.85 1.8 into 10 power minus 5 தான். ஏன்னா நம்ம 0.1 plus எக்ஸையும் 0.1 minus எக்ஸையும் என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணியாச்சு. அது கீழே போட்டான் போல, அதுக்குள்ள சொல்லிட்டேன். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் அயானோ H3O பிளஸ் அயானோ பிரிக்கிறோம். ஏன்னா எக்ஸ் தாமா அது டேப்லெட் கலர்ல பாத்தீங்களா? எக்ஸ் தானே ஹெச் பிளஸ் அயானு. எக்ஸ் பிளஸ் அயான்ல இருந்து நம்ம பிஹெச் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஹெச் இப்பதான் கண்டுபிடிக்கிறோம். காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ பிஹெச்சோட வேல்யூ எவ்வளவு வருது? 4.74. அப்ப இது யாரு? ஆசிட். 7 கீழே இருந்தா ஆசிட். ரொம்ப முக்கியம். எக்ஸ் வந்து எவ்வளவு ரியாக்ட் ஆகுது மட்டும் இல்லாம எக்ஸ் தான் ஹெச் பிளஸ் அயானே, தனியா பிரியிற ஹெச் பிளஸ் அயானு. டேப்லெட் கலம்ல போட்டிருக்கீங்களா ஹெச் பிளஸ் அயானா பிரியறதுன்னு. ஹெச் பிளஸ் அயன் பிரியறதையா நம்ம கால்குலேட் பண்றோம். ஹெச் பிளஸ் அயனை கால்குலேட் பண்ணாதான் அறிவாளிகளா ஆசிடை கண்டுபிடிக்க முடியும். OH மைனஸ் அயனை பிரியதை கண்டுபிடிச்சா தான் பேஸை கண்டுபிடிக்கணும். பேஸ்ல இருந்து தான் நம்ம POH கண்டுபிடிக்க முடியும். ஹெச் பிளஸ் அயன்ல இருந்தா பிஹெச் கண்டுபிடிக்க முடியும். பிஹெச் தெரிஞ்சாலே அது ஆசிடா பேஸான்னு நம்ம அதோட அசிடிக் தன்மையும் பேசிக் தன்மையும் சொல்லிடலாம். காப்பி பண்ணிட்டீங்களா? Now hydrolysis of salts with buffer solutions. சால்ட்டை தண்ணிக்குள்ள போட்டோம்னா சோடியம் பிளஸ் குளோரின் மைனஸா ஃபுல்லா பிரிஞ்சிடும். வாட்டரோட ரியாக்ட் ஆயிடும். ரைட். நம்ம இத சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு அதுக்கான எக்ஸாம்பிளா ஒன்னு எழுதலாமா? சோடியம் குளோரைடு பிளஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா Na பிளஸ் Cl மைனஸ், இது என்ன ஆகும்? H பிளஸ் OH மைனஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பிளஸ் வந்து மைனஸோட ஆட் ஆயிடும். இது வந்து இதோட ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஆசிடு, இது வந்து ஒரு பேஸ். ஸோ எப்பவுமே ஒரு சால்ட்டை வந்து வாட்டரோட ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கிடைக்கும். அது ஸ்ட்ராங் ஆசிடாவும் இருக்கலாம், வீக் ஆசிடாவும் இருக்கலாம், ஸ்ட்ராங் பேஸாவும் இருக்கலாம், வீக் பேஸாவும் இருக்கலாம். அதான் இப்ப சொல்லியிருக்கோம்.
அதான் சொல்றான், வீக் பேஸ் வீக் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதனால பிஹெச்சோட வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகுது. தண்ணியில கலந்த உடனே கொஞ்சம் ஆசிட் கொஞ்சம் பேஸ் வரதுனால பிஹெச்சோட வேல்யூ வந்து டிஃபெக்ட் ஆகும். சால்ட் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சால்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது சால்ட் ஹைட்ரோலைசிஸ் வந்து ரிவர்ஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரலைசேஷன்னா ஒரு ஆசிடையும் பேஸையும் நியூட்ரலைஸ் பண்றது, ஆசிடையும் பேஸையும் சேர்த்து சால்ட்டா மாத்துறது, அதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன். அது நியூட்ரலா இருக்கிற ஒரு சால்ட்டை திருப்பியும் ஆசிட் பேஸா பிரிக்கிறதுக்கு பேர் தான் சால்ட் ஹைட்ரோலைசிஸ். ஒரு சால்ட்டை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஒர்க். புரிஞ்சுதா? சால்ட் பிளஸ் வாட்டர். சால்ட் வந்து யாருன்னா நியூட்ரலைசேஷன், நியூட்ரலா இருக்கிற ஒரு பொருள். ரிவர்ஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன், நியூட்ரலா இருக்க ஒரு பொருளை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி ஆசிடாவும் பேஸாவும் மாத்துறோம். அங்க பாருங்க, சால்ட் ஆசிடாவும் பேஸாவும் மாத்திட்டோம். அதுக்கு பேர் தான் சால்ட்டை ஆசிடாவும் பேஸாவும் மாத்துறதுக்கு பேரு சால்ட் ஹைட்ரோலைசிஸ். சால்ட் ஹைட்ரோலைசிஸ் இஸ் otherwise called ரிவர்ஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷனை ரிவர்ஸ் பண்றது. ஓகேவா? ஓகேவா? வாட்டரோட ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? அசிட்டிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு. நான் இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்படி பண்ணணும் அதே மாதிரி. ஓகேவா? ஓகே. சோடியம் அசிட்டேட் பிளஸ் வாட்டர், CH3OO minus Na plus. Na plus வந்து OH ஓட ஆட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துரும். CH3OO Na வந்து CH3COOH மாதிரி அசிட்டிக் ஆசிடா மாறிடும். weak acid strong base, weak base strong acid. நீங்க ஷார்ட்டா எழுதிங்க, weak acid versus strong base, weak bases versus strong acid, weak versus weak. இதான் நம்ம யூசுவலா படிக்கிறது ஜெனரலாவே. ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ் வீக்கா இருக்கும். இது ஸ்ட்ராங், இது வீக்கா இருக்கும், அது பேஸ் ரெண்டுமே வீக்கா இருக்கும். ரெண்டுமே வீக்கா இருக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிடுமா, NaOH வந்து ஸ்ட்ராங் பேஸ். நம்ம இப்ப என்ன டைட்ரேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, weak acid versus strong base. Weak acid is CH3COOH called acetic acid, and strong base is called sodium hydroxide. NaOH is a strong base. Okay, now the first step la enna nadakuduna, since sodium hydroxide is a strong base, a base is said to be strong, then it will dissociate completely. Na plus OH minus கம்ப்ளீட்டா பிரிஞ்சிடும். இந்த Na plus OH minus பிரியறது என்ன பண்ணுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நேரா அசிட்டிக் ஆசிடை உடைச்சி அசிட்டிக் ஆசிட்ல இருக்க ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதுல போய் NaOH Na போய் அங்க ஆட் ஆயிருது. ஆட் ஆகுறதுனால சோடியம் அசிட்டேட் உருவாயிருது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க. பிளஸ் அந்த அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வர ஹெச்சும் NaOH இருந்த OHம் சேர்ந்து வாட்டரா உருவாக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட சொல்யூஷன்ல சோடியம் அசிட்டேட் இருக்கு. ஓகேவா? இந்த சோடியம் அசிட்டேட் வந்து எப்படி பிரியுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அசிட்டேட் அயான் அண்ட் சோடியம் பிளஸ் அயான் அப்படின்னு சொல்லி பிரியுது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்துச்சுல வாட்டர், அந்த வாட்டர் கூட திருப்பி இந்த அசிட்டேட் அயான் போய் ஆட் ஆகுது. ஆட் ஆயிட்டு
அதுலேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அசிடிக் ஆசிடா அது மாறிடுது. OH மைனஸ் அயானா அதை OH மைனஸ் அயான அந்த சொல்யூஷன்ல தனியா பிரிச்சு விட்டுருது. OH மைனஸ் அயான் ஒரு சொல்யூஷன்ல அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து பேசிக் சொல்யூஷன் சொல்லுவோம், அல்லது அல்கலைன் சொல்யூஷன், அசிடிக் சொல்யூஷன் ஆர் அல்கலைன் சொல்யூஷன். இந்த OH மைனஸ் அயான் பிரிச்சு விடப்பட்டதுனால அந்த சொல்யூஷனுடைய pH வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 7 விட பெருசா இருக்கு. இட் இஸ் கிரேட்டர் தென் 7. ஓகே, இட் இஸ் கிரேட்டர் தென் 7. அப்போ பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒன்னொன்னா நடந்து கடைசி ஸ்டெப்ல OH மைனஸ் அயான் வந்து பிரிக்கப்படுகிறது. OH மைனஸ் அயான் பிரிக்கப்படுவதால் அது ஆல்கலைன் சொல்யூஷனாக, we can say பேசிக் சொல்யூஷன், ஆல்கலைன் சொல்யூஷனாக மாற்றப்படுகிறது. ஆல்கலைன் சொல்யூஷனா மாறினதுனால அதோட pH வேல்யூ வந்து greater than 7. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், when there is a weak acid versus strong base, then the solution is alkaline, it is not acidic. Okay, weak acid versus strong base. Weak acid is acetic acid, strong base is sodium hydroxide. When we titrate weak acid versus strong base, then the final solution is alkaline in nature. அது alkaline nature ஆக, alkaline solution ஆக இருக்கும். Now, weak bases versus strong acid. Ammonia is a weak base. Hydrochloric acid is a strong base. Strong acid. It's ammonium chloride. இது எந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? NH plus அயனா பிரிச்சிருச்சு, அவ்வளவுதான். So H plus அயன்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ். அசிடிக் pH வந்து less than 700. Yeah. So now our next titration is weak versus strong acid. Who is called a weak base? Ammonia is always a weak base. NH3 ammonia is a weak base. And who is the strong acid? Hydrochloric acid is a strong acid. When there is a weak basis versus strong acid, because this particular lesson, what I am teaching now, is not only for equilibrium, this is a separate topic for NEET. The topic name is called what? Laboratory questions. The questions coming from lab, the question coming from practical. There will be 5 questions. So NTA said 5 questions will come from lab, as per your lab. So this is lab. நீ லேப்ல பண்ற டைட்ரேஷன் ஓடுது இதுல இருந்து வந்தா. ஸோ அதனால இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டினை நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் டைட்ரேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டே இருக்கேன். Now this titration is between weak base versus strong acid. So weak base versus strong acid. Weak base is ammonia and strong acid is hydrochloric acid. Once these weak bases and strong acid combine, we'll get a salt called sodium ammonium chloride, NH4Cl. So this ammonium chloride is a salt. So what we are doing now, what we are doing is salt hydrolysis. Salt hydrolysis means adding salt with water, adding salt with water. So this salt hydrolysis, otherwise called titrations, otherwise called laboratory preparations or laboratory experiments, everything is same. So what we will do is, once we formed ammonium chloride, when this ammonium chloride is added with water, obviously this ammonium NH3 ion, see here how it will be split, NH4 plus Cl minus, because it is a salt. When we add a salt with water, what will happen? NH4 ammonium will come separately and chlorine minus will come separately. This NH4 ammonia will join with water. Okay, automatically this NH4 ammonia, ammonium salt, will take OH minus ion and form a NH4 OH minus. Who is called NH4 OH minus? It is called ammonium hydroxide. Ammonium hydroxide is a weak base. It is not a strong base. It is a weak base. What is the nature of weak base? Weak base never split. Weak base never split. Weak base உடையவே உடையாது. NH4 OH minus அப்படியே தான் இருக்கும். So
வாட்டர்ல இருந்த OH எடுத்து இது ஒரு வீக் பேஸா மாறிடுச்சு. அந்த வாட்டர்ல இருந்து இருந்த ஹைட்ரஜன் அனாதையா தனியா போயிடுச்சு. இதே மாதிரி எல்லா OHையும் இந்த அமோனியம் அயான் எடுத்துக்கிட்டு H+ அயானை தனியா விட்டுரும். மஞ்சள் கலர்ல H+. ஒரு சொல்யூஷன்ல H+ அயான் அதிகமாக இருக்குதுன்னா அது அசிடிக் சொல்யூஷன் சொல்லுவோம். when it is acidic in nature, pH value less than 7 இருக்கும். Clear? If possible, you can draw the diagram also. So it is very clearly, the pattern is very clear. First we are adding a weak base versus strong acid, then we are preparing a salt, then this salt will be added to a water. Whenever a salt is added to a water, it is called salt hydrolysis. Salt hydrolysis is otherwise called reverse of neutralization. So automatically this salt will split into two ion, cation and anion. One ion is called ammonium ion, which is called NH4+. Another one is called chlorine ion, it is negative. This ammonium ion will make water to split into two parts, OH minus H+. And it will attack, since it is a cation, it need OH minus ion. So this plus ion will join with OH minus ion to form ammonium chloride. I'm sorry, ammonium hydroxide. Since ammonium hydroxide is a weak base, it will not split. Usually weak acid and weak base will not dissociate quickly. That's why it is called weak acid or weak base. When it dissociates quickly, then it is called a strong acid, strong base, otherwise called a strong electrolyte. But this is a weak electrolyte. Because why electrolyte, the word is, we are using electrolyte word here. The reason is electrolyte means cation anion. Since ammonium hydroxide is a weak electrolyte, otherwise called a weak base, it will not split. So hydrogen plus ion must need OH minus ion to form a water, but there is no OH minus ion, because all this OH minus ion join with ammonium salt, ammonium cation, to form ammonium hydroxide, a weak base. That's why the number of hydrogen in the solution, H+ ion, will be increased. When there is number of H+ ion in a solution, then it is obviously called acidic solution. So pH value is less than 7. Next, last iteration is weak versus weak base versus weak base. So இதெல்லாம் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற இருந்தா strong acid acidic, weak acid basic, அப்படி வச்சுக்கலாம். weak base versus weak acid. acidic acid ஒரு weak acid, ammonia ஒரு weak base. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமோனியம் அசிட்டேட் aqueous solutionல ரெண்டு பேரும் பிரிறாங்க. Then COOH and NOH, so neutral. இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு ரெண்டு பேருமே Hயும் OH மைனஸையும் எடுத்துப்பாங்க. தனியா H+ நிக்காது, தனியா OH மைனஸும் நிக்காது. So it is neutral. So pH value is approximately equal to 7. Therefore, when there is a titration between the weak acid and versus the weak base, the solution is called neutral. Neutral ன்றது எழுதணும். Okay? Equations பக்கத்துல இருக்கு, அதுவும் எழுதிக்கங்க. Now strong acid versus strong base, obviously salt will come. Strong acid is strong base போட்டா salt வந்துரும்.
ரெண்டுமே ஸ்ட்ராங். Strong acid versus strong base also neutral because it forms salt. Why strong acid? Why strong acid versus strong base is called neutral? The reason is no cation or no anion undergoes hydrolysis. Hydrolysis ஆகாது. கேட்டையான அயனா பிரிஞ்சது இல்ல, தனியா போய் தண்ணியோட சேர்ந்துட்டு தனியா இருக்காது. அது யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து சால்ட்டா மாறிடும், இல்ல தண்ணியாவே மாறிடும். தண்ணி உடையணும். தண்ணி உடைஞ்சு தண்ணியில H+ அயானோ அல்லது OH- அயானோ இருந்தா மட்டும்தான் அது ஆல்கலைன் சொல்யூஷனா அல்லது அசிடிக் சொல்யூஷனா என்பதை முடிவு செய்ய முடியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பஃப் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் வாட்டரோட ஆட் பண்ணா அசிடிக், கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலியை வாட்டரோட ஆட் பண்ணா பேசிக். இது பேசிக். வாட்டரோட ஆசிட் ஆட் பண்ணா அசிடிக், ஏன்னா H+ அயன் நிறைய இருக்கும். பேஸோட ஆட் பண்ணா பேசிக். ரொம்ப கொஞ்சோன்னு ஆசிடையும் யூஸ்வலா ஒரு தண்ணியில ஆசிட சேர்த்தனா pH வேல்யூ மாறிடும், சொல்யூஷன் வந்து அசிடிக் சொல்யூஷனா மாறிடும். அதே மாதிரி ஒரு தண்ணியோட பேஸ ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல OH- அயன் அதிகமா இருக்கும், அதனால அது பேசிக் சொல்யூஷன் சொல்லிடுவோம். இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றான். ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆசிடோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் பேசியோ ஸ்ட்ராங் ஆசிடியோ ஸ்ட்ராங் பேசியோ ஒரு தண்ணியோட ஆட் பண்ணும்போது pH வேல்யூ மாறாது. அதனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குறைச்ச அளவுல ஆசிட் பேஸ ஆட் பண்ணி அந்த ஆய்வுகளை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறைச்ச அமௌண்ட், அதனாலதான் ஒரு டிராப் மாதிரி காமிச்சான். 2 H+ அயன் மட்டும் காமிக்கிறான். ஸோ மிக குறைந்த அளவில் ஆசிட ஒரு தண்ணீர் ஆட் பண்ணும்போது அதனுடைய pH வேல்யூ மாறாது. அதாவது அதனால அதோட அது அந்த தண்ணி வந்து அசிடிக் தண்ணியா மாறாது. ஸோ அதனால ரொம்ப குறைஞ்ச அளவுல ஆசிட் ஆட் பண்ணி கூட நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆசிட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்றதுன்னா ரொம்ப குறைஞ்ச அளவுல ஆசிட் ஆட் பண்றதுனால என்ன அப்படின்னா அது அந்த பூச்சியை மட்டும் தான் சாவடிக்கும், நம்ம குடலை சாவடிக்காது. புரிஞ்சுதா? அதனாலதான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் ஏதோ சம்திங் போட்டு அந்த தண்ணியை தான் வீட்டுக்கு அனுப்புவோம் மழை காலத்துல. புரிஞ்சுதா? நீ வந்து சிட்டில போய் நல்ல பணக்காரனா வாழணும்னா சாக்கடை தண்ணி குடிக்கணும். ஸோ நீ பல்லாவரம் தாண்டி போனோம்னா உனக்கு கூவாத்து தண்ணியை தான் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருப்பான். அந்த தண்ணியிலேயே செம்மையா அந்த ஸ்மெல் வரும். நீங்கள் சிட்டியில் போயிட்டு எக்மூரோ அல்லது ட்ரிப்ளிகேனோ சிட்டி எங்கே வேணா டி நகரோ அங்கே போய் தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் வந்து மருந்து ஸ்மெல் அடிக்கும். அடுத்த 4 மாதத்துக்கு அந்த 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 தண்ணி தான் கொடுப்பாங்க. அதை ரொம்ப ஹீட் பண்ணி அந்த ஸ்மெல்ல போக வச்சு, அப்படி எவ்வளோ ஹீட் பண்ணாலும் போகாது. அதில் அவன் ஆட் பண்ணுற அந்த ஆசிட் வந்து குறைஞ்ச லெவல் ஆசிட். அதே ரொம்ப ஆட் பண்ணிட்டானா குடிக்கிறவன் எல்லாருக்கும் அல்சர் வந்துடும், வயிறுலாம் புண்ணாயிடும்ல, அசிடிக் தன்மை அதிகமாக. ஸோ அதனால இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். மிக குறைந்த அளவில் ஆசிடை சேர்த்து அனுப்புவதனால் pH வேல்யூ மாறாதுன்றத அது சொல்றேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி மிக்சர் ஆஃப் அசிடிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டம் இஸ் கால்ட் பஃபர் சொல்யூஷன். இப்போ இந்த நம்ம மிக குறைந்த அளவில் ஆசிடியோ பேஸையோ ஆட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ மாறாம இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பஃபர் சொல்யூஷன். அது வந்து மாறக்கூடாது. நம்ம பஃபர் சொல்யூஷன் என்ன சொல்றோம்? அசிடிக் ஆசிட் பிரியுது, பிரியாம அசிடிக் ஆசிட் திருப்பி அதே லெவலில் வச்சுக்கணும். பிரிஞ்சாதான் நமக்கு உடம்புக்கு கெடுதி. பிரிஞ்சாதான் அது வந்து அயனா மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அது வந்து நம்மளோட உடம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். H+ அயன் தான் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அது அசிடிக் நேச்சர்.
ஓகேவா? அப்போ நம்ம மிக குறைந்த அளவில் ஆட் பண்ணும்போது அது எப்படி வந்து அதனுடைய பிஹெச் வேல்யூவை மாற்றாம இருக்குதோ, அது மாதிரி ஒரு பொருளோட பிஹெச் வேல்யூவை மாற்றாம இருப்பதற்காக ஆட் செய்யப்படும் ஒரு அடிஷனல் சொல்யூட்டை தான் பஃபர். அடிஷனல் சொல்யூட் சேர்க்கப்பட்ட ஒரு கலவையை, சொல்யூட் பிளஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆசிட், இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கப்பட்ட ஒரு கலவையை நம்ம பஃபர் சொல்யூஷன் சொல்றோம். நான் ஆல்ரெடி பஃபர் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் அசிடிக் ஆசிட் வர்சஸ் சோடியம் அசிடேட் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இதுலயும் காமிக்கிறோம். இதை பாருங்க, அசிடிக் ஆசிட் மிக்சர் ஆஃப் CH3COOH பிளஸ் சோடியம் அசிடேட். அது இல்லாம நம்ம நிறைய அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர்லாம் போன கிளாஸ்ல வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், நம்ம புக்லயே இருக்கு. ஸோ வில் மூவ் டு நெக்ஸ்ட் பார்ட். பிஹெச் வேல்யூ வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா மால் ஃபங்க்ஷனிங் ஆரம்பிச்சிடும். குடல்ல வந்து புண்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பிஹெச் வேல்யூ வந்து 7.4, அதே மாதிரி 7.4னா பேசிக். இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பார்ட், solubility equilibria of sparingly soluble salt. solubilityனா என்ன, கரையும் தன்மை என்றால் என்ன? The maximum amount of solute that dissolve in 100 milliliter of solvent at given temperature and pressure is called solubility. Maximum amount of solute that dissolve. Amount of solute, example சுகர் எடுத்துக்கிறேன். சுகரை வந்து என்ன பண்றேன், ஒரு டம்ளர் தண்ணியில போடுறேன், போட்டு கரைக்கிறேன். கரெக்டா 100 ml தண்ணியில எவ்வளோ சுகர் கரையுது அப்படின்னு சொல்லிட்டு. சார் தண்ணியில போட்டா எல்லா சுகரும் கரைஞ்சிருமே சார் அப்படின்னு. அது எப்படிப்பா கரையும்? 100 ml தண்ணி எடுத்துட்டு 1 கிலோ சர்க்கரையை போட்டா தண்ணியோட சர்க்கரை மேல வந்துடும், எப்படி கரையும்? கரையாது. ஓகேவா? ஸோ அப்போனா த மேக்சிமம் மொமெண்ட் ஆஃப் சொல்யூட். ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்காச்சு, ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் தண்ணி சர்க்கரை போடுறாங்க, கரையுது. 2வது ஸ்பூன் சர்க்கரை கரையுது, 3வது ஸ்பூன் கரையுது, 4வது, 5வது, 6வது போட்டுட்டே இருக்கான். 25வது ஸ்பூன் வரும்போது தண்ணி வந்து எல்லா சர்க்கரையோட சேர்ந்து கரைஞ்சிச்சு. தண்ணி இப்போ அளவே இல்லை, தண்ணியே இல்லை, அதை கரைக்கிறதுக்கான தண்ணியோட அளவு குறைஞ்சிச்சு. 25வது ஸ்பூன் 30வது ஸ்பூன் போடும்போது அதெல்லாம் கரைய முடியல. எவ்வளவு தூரம் கரையுதோ அதான் சாலிபிலிட்டி. கரைய முடியாது நான் சாலிபிள். புரிஞ்சிச்சு அவனுக்கு? நீ வேணா வீட்டுல போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோ, சர்க்கரை போடு, ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் கரையும். அதுக்கு மேல வந்து என்ன ஆயிடுனா அப்படியே திக்கா சாலிடா அப்படியே இருக்கும், கரையவே கரையாது. காரணம் அப்ப எவ்வளவு வரைக்கும் கரையுதோ அதான் சாலிபிலிட்டி. 100 ml. ரொம்ப முக்கியமானது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேவா? நம்ம எந்த டெம்பரேச்சர்ல பண்றோம் அப்படின்றது தான். ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம், when the temperature is more, whether the solubility will be more. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், 100 ml தண்ணியில கரெக்டா 200 சர்க்கரை கரையுது. கரெக்டா 200 சர்க்கரை கரையுது. அந்த 100 ml தண்ணிய ஒரு பாத்திரத்துல வச்சு சூடு பண்றேன். சூடு பண்ணோன்னு நல்ல சூடான வெந்நீரா மாறிடுச்சு. இந்த 100 ml வெந்நீர்ல ஏற்கனவே 100 ml தண்ணியில எத்தனை சர்க்கரை கரைஞ்சிச்சு? 500 சர்க்கரை கரைஞ்சிச்சு. 500 சொன்னா 200 சொல்லணும். 200 சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போ கொதிக்கிற வெந்நி, இதுல 200 சர்க்கரை கரையுமா, இல்ல 300 சர்க்கரை கரையுமா, இல்ல 400 சர்க்கரை கரையுமா? 400 சர்க்கரை கரையுமா? எனிபடி? கொதிக்கிற வெந்நீர்ல எத்தனை சர்க்கரை கரையும்? 400. ரைட்? 200 தான் கரையும். டெம்பரேச்சர் வந்து கரையும் தன்மையை அதிகரிக்காது. அப்ப டெம்பரேச்சர் என்ன தன்மையை பண்ணும்? ஸ்பீடு அதிகரிக்கும். 200 தான் கரையும். தண்ணியில 200 கரையிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சுன்னா, வெந்நீர்ல 200 கரையிறது 2 நிமிஷத்துல கரைஞ்சிரும். So the temperature will increase the rate of the solubility, not the quantity of the solubility. புரியுதா? கரையும் தன்மைக்கும் வெந்நீருக்கும் சம்பந்தமே கிடையாது, டெம்பரேச்சருக்கு சம்பந்தமே கிடையாது. கரையும் தன்மைனா என்னன்னா, H2Oவும் சோடியம் குளோரைடும் Na+, எத்தனை Na+, எத்தனை H+ ஓடையோ அல்லது OH- ஓடையோ சேருது, அதான் கரையும் தன்மை. அந்த H+ம் OH- சூடா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா சோடியம் உடைக்குமா? நோ, இட் வில் நாட். அதெல்லாம் எவ்வளவு கரைக்க முடியுமோ அதான். சார் அது எப்படி சார்? வெந்நீர்ல போட்டா சீக்கிரம் கரைஞ்சிரும். சீக்கிரம் கரைஞ்சிரும். ஆனா 200 சர்க்கரைனா 200 சர்க்கரை தான் கரையும். ஓகேவா?
இல்ல சார், நான் வெந்நீர்ல போட்டேன் சார், 500 சக்கரை டக்கு டக்குன்னு கரைஞ்சிச்சு சார். பாருங்க சார், தண்ணியில கரையிலன்னு. அரை மணி நேரம் வந்து பாடுறா கரைஞ்சிரும், அரை மணி நேரம் கழிச்சு கரைஞ்சிரும். வெந்நீர் சீக்கிரம் கரைய வைக்கிறதுல அது ஆனா தண்ணீர் எத்தனை மாலிகுல்ஸை கரைய வைக்குதோ அதை விட அதிகமான மாலிகுல்ஸை வெந்நீர் கரைய வைக்காது. ஏன்னா வெப்பநிலைக்கும் கரையும் தன்மைக்கு சம்பந்தமே கிடையாது. கரையும் தன்மைன்றது அது உடஞ்சி ஸ்பிளிட் ஆகி அவங்க கூட போய் சேர்றது. அது வெந்நீரா இருந்தாலும் கண்டிப்பா உடஞ்சிரும், தண்ணீரா இருந்தாலும் கண்டிப்பா உடஞ்சிரும் சர்க்கரை கூட போயிட்டு. வெந்நீரா இருக்கும்போது சீக்கிரமா உடையும், தண்ணீரா இருக்கும்போது லேட்டா உடையும். அதனால the solubility does not depends upon the temperature அப்படின்றத நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. only the rate of the solubility will depends upon the temperature. What is rate? Speed of that solubility will depends upon the temperature. This part is very important. இதை ரொம்ப கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இதுல கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நான் இப்ப சொன்னதே அதுல ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதிகமான சர்க்கரையை கரைக்காது. எல்லாத்துலயும் 100 ml 3 grams of sodium chloride, lithium fluoride, magnesium chloride, barium sulfate. எல்லாத்துலயுமே 100 ml தண்ணி இருக்கு. எல்லாத்துலயுமே solubility equilibrium, sparingly soluble salts. எல்லாத்தையும் கரைக்கிறாங்க உள்ள போட்டு. எல்லாமே வேற வேற சால்ட், எல்லாமே ஒரே அளவு எடுத்தாச்சு, எல்லாத்துலயுமே 100 கிராம் எடுத்தாச்சு. வாட் வில் ஹேப்பன்? அப்ப இந்த எல்லா சால்ட்டுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும். ஒரு சிலது ஐ திங்க் பேரியம் சல்ஃபைட் வந்து சோடியம் குளோரைட் கரைஞ்சிரும், மெக்னீசியம் குளோரைட் கரைஞ்சிரும். ஆனா லித்தியமும் பேரியம் சல்ஃபேட்டும் ஐ திங்க் கரையாது. கரையாமே இருக்கு பாருங்க, லித்தியம் புளோரைடும் பேரியம் சல்ஃபேட்டும். எல்லா உப்பும் ஒரே மாதிரி தண்ணீரில் கரையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இவங்க 2 பேரும் கரையும் தன்மை கம்மி. இவங்களதான் ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்ஸ் சொல்லுவாங்க, லித்தியம் புளோரைடு. ஓகே, அப்ப ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்னா ஃபுல்லா கரையாதவங்க, குறைஞ்ச அளவு. நம்ம அயனிக் பாண்ட்னாலே பிளஸ் மைனஸ் தான். சோடியம் பிளஸ் குளோரின் மைனஸ், பொட்டாசியம் பிளஸ் குளோரின் மைனஸ். அதனால அயனிக் சால்ட்ல வந்து கண்டிப்பா கேட்டயன் அயன தான் இருக்கும். நம்ம உப்பே அப்படிதான், சோடியம் பிளஸ் அயான், குளோரின் மைனஸ் அயான். அதை கொண்டு போய் இதான் லேட்டஸ்ட் என்தால்பி, அதை உடைக்கணும்ல. லேட்டஸ்ட் என்தால்பி சாலிட் ஸ்டேட் லெசன் ஏன் எடுத்திருக்க கூடாது, அதுல உள்ள கான்செப்ட் தான் லேட்டஸ்ட் என்தால்பி. லேட்டிஸ் என்தால்பி என்பது என்னவென்றால், ஒரு அயனிக் காம்பவுண்டை உடைச்சி அயன்களாக பிரிப்பதற்கு நாம் கொடுக்கும் ஆற்றலே. இந்த லேட்டிஸ் என்தால்பி வச்சுதான் அந்த அயான் வந்து உருவாகுது. ஒரு வீடை எப்படி மேஸ்திரி வந்து சிமெண்ட் வச்சு செங்கலை வச்சு அவருடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி கெட்டுறாரோ, அது மாதிரி கடவுள் வந்து ஒரு உப்பு சர்க்கரை எல்லாம் ஒரு ஒரு அயானா சேர்த்து அப்படியே ஒரு ஷேப்ல, டைமண்ட் ஷேப்ல, பிரமிடல் ஷேப்ல, ஸ்கொயர் பிளானர் ஷேப்ல, பைபோலார் பைபிரமிடல் ஷேப்ல, உப்பு வித்தியாச ஷேப்ல உருவாக்குறாரு. அந்த எனர்ஜியை கொடுத்தாதான் அதை உடைக்க முடியும். ஸோ அப்ப லேட்டிஸ் எனர்ஜி என்பது என்னவென்றால், ஒரு அயனிக் காம்பவுண்டை உடைத்து அதனுடைய அயன்களை தனித்தனியாக பிரிப்பதற்கு நாம் செலவிடும் ஒரு அளவுதான் அயனிக். லேட்டிஸ் என்தால்பி, அப்புறம் சால்வேஷன் என்தால்பி. ப்ராசஸ் தெளிவா புரிஞ்சுக்கங்க. உப்பு
உடையும் போது உப்பை உடைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். உப்பு உடைஞ்சிருச்சு, சோடியம் குளோரைடு உடைஞ்சிருச்சு, அது உடைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்கு பேரு லேட்டைஸ் எனர்ஜி. உடஞ்சி தனித்தனியா இருக்கு. தனித்தனியா வந்து Na+ம் Cl- யார் கூட போய் சேரப்போகுதுன்னா வாட்டர் கூட போய் சேரப்போகுது. வாட்டருக்கு பேர் தான் சால்வெண்ட். வாட்டர் கூட சேரும் போது Na+ தனியா கலந்து வந்து H2O அங்க நிக்குது. H2O கிட்ட போயிட்டு H2O நான் ஒரு புது ஜோடி வந்துட்டேன், உன் ஜோடியை கழட்டி விடுனுது. அப்போ அது வந்து என்ன பண்ணுது, H2O இருக்கிற OH கழட்டி விட்டுட்டு H+ தனியா பிரிக்குது. ஸோ பிரிச்ச உடனே இந்த Cl- வந்து அந்த H+ஓட சேருது. உடைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி, உடைச்சி வந்ததுக்கு அப்புறமா வாட்டரோட சேர்றதுக்கு ஒரு எனர்ஜி. உடைக்கிறதுக்கு இருக்கிற எனர்ஜிக்கு பேரு லேட்டைஸ் எனர்ஜி. சால்வேஷன், தண்ணியோட சேரும் போது, தண்ணியோட சேரணும்னா வாட்டரை உடைக்கணும். அப்போ இவங்க சேரும் போதும் ஒரு எனர்ஜி வெளியேறுது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் சால்வேஷன் எனர்ஜி. கிளியரா இருக்கா? உடைக்கும் போது லேட்டைஸ், உடைச்சதுக்கு அப்புறம் தண்ணி கூட சேர்றது சால்வேஷன் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜிக்கும் ரொம்ப முக்கியமா, இந்த ரெண்டு எனர்ஜியும், சால்வேஷன் எனர்ஜியும் லேட்டைஸ் எனர்ஜிக்கும் ஒரு பெரிய கேப், நடுவில் ஒரு கோடு இருக்கு. ஏன்னா சால்வேஷன்ன்றது வந்து தண்ணியை ரெண்டா உடைச்சி வேற ஒரு பொருள் அவங்க கூட போய் சேர்றது, அது ஒரு தனி ப்ராசஸ். உப்பு தனியா உடையிறது தனி ப்ராசஸ். ரெண்டுமே தனி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ரெண்டுக்குமே தனித்தனி எனர்ஜி இருக்கு. தட்ஸ் வை we can say சால்வேஷன் எனர்ஜி அண்ட் லேட்டைஸ் எனர்ஜி. இது ரெண்டும் சேர்ந்தாதான் உனக்கு வந்து ஒரு சால்ட் சொல்யூஷன் உருவாகும். இந்த ரெண்டு எனர்ஜினால தான் சால்ட் சொல்யூஷன் உருவாகுது. புரிஞ்சுச்சா? ஸோ லேட்டைஸ் என்தால்பி, சால்வேஷன் என்தால்பி ரெண்டையும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? the amount of energy. Factors affecting solvation enthalpy. ரொம்ப முக்கியமே வந்து ஒரு சால்ட் வந்து ஒரு சொல்யூஷன்ல, ஒரு சால்வெண்ட்ல கரையணும்னா அந்த சால்ட்டுக்கு வந்து சால்வேஷன் என்தால்பி ஜாஸ்தியா இருக்கணும். சால்வேஷன் என்தால்பி லேட்டைஸ் என்தால்பியோட ஜாஸ்தியா இருந்தா தான் அது நல்லா கரையும். சோடியம் குளோரைடுன்றது நம்ம சாப்பிட்ற உப்பு. நம்ம சாப்பிட்ற உப்பை தண்ணியில போட்டு கரைக்கும் பொழுது இந்த சால்வேஷன் என்தால்பி இருக்குல்ல, அந்த தண்ணி பிரிஞ்சு Na+ஓடையும் Cl- சேருதுல்ல, அதுக்கு எனர்ஜி 50 ஜூல் இருக்கும். சால்ட் இருக்குல்ல, NaCl, அது உடையறதுக்கு 20 ஜூல் தான் இருக்கும். அது உடையறதுக்கான எனர்ஜியை விட கரையறதுக்கான எனர்ஜி, சால்வேஷன் எனர்ஜினா கரையிற எனர்ஜி. ஸோ உடையறதுக்கான எனர்ஜியை விட இவங்களோட வாட்டரோட கரையிறது, வாட்டரோட சேர்றதுன்னு சொல்லலாம், வாட்டரோட சேர்ற எனர்ஜி ஜாஸ்தியா இருந்தாதான் நல்ல கரையும். அப்போ ஒரு பொருள் நல்ல சால்யூபிள் ஆகணும்னா அதுக்கு எது ஜாஸ்தியா இருக்கணும்? சால்வேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கணும், லேட்டைஸ் எனர்ஜி கம்மியா இருக்கணும். சப்போஸ் லேட்டைஸ் எனர்ஜி ஜாஸ்தியா இருந்து சால்வேஷன் எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா, லேட்டைஸ் எனர்ஜினா நான் உடைக்கிறதுக்கே நிறைய எனர்ஜி கொடுக்கணும், 50 ஜூல் 60 ஜூல் கொடுக்கணும். இந்த 50 ஜூல் 60 ஜூல் கொடுத்துட்டு நான் உடைச்சி திருப்பி கொண்டு போய் இன்னொருத்தர் கூட சேர்க்க போது 20 ஜூல் தான் வருதுன்னு வச்சுக்குவேன். அவனே 20 ஜூல் தான் தருவான், நான் எதுக்கு 50 ஜூலை வேஸ்ட் பண்ணிட்டு நான் உடஞ்சி போய் அவன் கூட சேரணும்? அப்போ தே ஆர் கால்டு ஸ்பேரிங்லி சால்யூபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஃப்ளோரைட், பேரியம் சல்ஃபைட் பார்த்தோம்ல, தே ஆர் ஸ்பேரிங்லி சால்யூபிள். அப்போ இந்த லித்தியம் ஃப்ளோரைட், பேரியம் சல்ஃபைட்லாம் என்ன நடக்குதுன்னா, we can say lattice enthalpy is more than solvation enthalpy. That's why they are not dissolving completely. Their solubility is very low compared to this, right? Now kerosene sodium chloride add பண்றாங்க, பென்சீன்லயும் sodium chloride add பண்றாங்க, தண்ணியில ஏற்கனவே ஆட் பண்ணிட்டாங்க. உப்பு கொண்டு போய் மண்ணெண்ணெயிலையும் பென்சின்லையும் போட்டா கரையாது, உப்பு கரையாது, தெரியுமா? உங்க வீட்டுல மண்ணெண்ணெயே இருக்காது, இல்லைன்னா மண்ணெண்ணெய் இருந்தா செக் பண்ணி பாருங்க. கெரோசின் நான் போலார் சால்வெண்ட், அவங்க ரெண்டு பேரும் நான் போலார் சால்வெண்ட், அதனால அவங்க உப்பை கரைக்க மாட்டாங்க. சால்வேஷன் என்தால்பி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் என்தால்பி ஓவர் கம் பண்ண முடியாது. எல்லாமே எக்ஸாம்பிளோட எழுதுங்க. கெரோசின் வர்சஸ் சோடியம் குளோரைட், பென்சின் வர்சஸ் சோடியம் குளோரைட். இந்த ரெண்டு கேசஸ்லயும் என்ன நடக்கும்? Solvation enthalpy is lesser than the lattice enthalpy. When there is a lattice enthalpy is more,
then it will not soluble. Okay, so it is sparingly soluble or insoluble அப்படின்னு கூட சொல்லலாம். But it is sparingly லைட்டா கரையும்னு நினைக்கிறேன். Salt do not dissolve in non-polar salt. Sorry, கரையவே கரையாதான். This graph is very, very important. Draw this graph. Solubility, gram of salt in 100 gram of water. இந்த கிராஃப்ல என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒருத்தர் மட்டும் அப்படியே போறாரு பாருங்க. NaCl, சோடியம் குளோரைடு. Y ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கிறது கரையும் தன்மை, X ஆக்சிஸ்ல கொடுக்கிறது டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக, ஓகேங்களா, அங்க பாருங்களா சோடியம் குளோரைடு அப்படியே. ஓகே, gram of salt in 100 gram of water. இந்த கிராஃப்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? NaNO3 ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்களா. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இதுல இருந்து? எல்லாருமே 0 டிகிரில ஆரம்பிக்கிறாங்க, 100 டிகிரில வராங்க. ஓகேவா? நடுவில் பச்சை கலர்ல போறோம் பாரு, லெட் நைட்ரேட். அதுக்கப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட், லெட் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட். அவங்கெல்லாம் 40 டிகிரி செல்சியஸ்லேயே ஃபுல்லா கரைஞ்சிடுறாங்க. ரைட்டா? சோடியம் குளோரைடு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. இதுல ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து தண்ணி, 100 கிராம் தண்ணி. ரைட்டா? சோடியம் குளோரைடு வந்து 30 கிராம் தண்ணியிலேயே கரைஞ்சிருது பார். சீரியம் சல்பேட் இன்னும் கம்மி தண்ணியிலே கரையுது. அதுக்கெல்லாம் கரையும் தன்மை ஜாஸ்தி. யாருக்கு கரையும் தன்மை கம்மி? அப்பனா யாருக்கு கரையும் தன்மை கம்மி இந்த கிராஃப்ல இருந்து? NaNO3 பாருங்க, வாட்டர் வந்து 70 கிராம் வாட்டர், அவ்வளோ சால்வெண்ட் கொடுத்தாதான் கரையிறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைடு, அதுக்கப்புறம் லெட் நைட்ரேட். ஓகேவா? இதுல முக்கியமா NaCl பாருங்க, நடுவில் ஒரு குறுக்கால ஒரு கோடு போட்டிருக்கான். NaClக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் யார் யார் பாருங்க? KCl, K2CrO7, பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் குளோரைட், சீரியம். இந்த 4 பேர் சோடியம் குளோரைடு கீழே இருக்காங்க. லெட் நைட்ரேட், கால்சியம் குளோரைட், சோடியம் நைட்ரேட், இவங்கெல்லாம் சோடியம் குளோரைடுக்கு மேல இருக்காங்க. கிராஃப் வரைஞ்சிட்டீங்களா எல்லாரும்? வரீங்க சீக்கிரம்.
சால்ட் வந்து solubility வந்து 0.1 mole. Zero point 0.01 mole and 0.1 mole are slightly soluble. Zero point one கீழ இருந்துச்சுன்னா இந்த டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல 0.1 0.01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சாலிபிலிட்டி வந்து உங்களுக்கு மோல்ஸ் கொடுக்குறேன்ல அதுல வந்து 100 மோல்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் அதாவது இட் இஸ் டேக்கன் அஸ் ரஃப் கால்குலேஷன் சொல்லலாம் 100 மோலுக்கு மேல இருந்துச்சுன்னா சாலிபிள் 100 மோல்ஸ் கரைஞ்சிச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் அவங்க கொடுத்தது தான் ரைட் 0.1 மோல் தான் நான் அதை உங்களுக்கு பாயிண்ட்ல இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக 100 மோலுக்கு மேல இருந்துச்சுன்னா சாலிபிள் 10 மோல்ல இருந்து 100 மோல் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்பேரிங்லி சாலிபிள் 10 மோலுக்கு கீழே இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இட் இஸ் ஸ்பேரிங்லி சாலிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அந்த பாயிண்ட் ஒன்னெல்லாம் நான் 100 கன்வெர்ட் பண்ணி உனக்கு சொல்றேன் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அதுல 200 மோல் சர்க்கரை போடுறேன் 200 சர்க்கரையை உள்ள போடுறேன் ஒரு டம்ளர் 100 கிராம் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து என்ன பண்ணிட்டேன் 200 சர்க்கரை உள்ள போட்டேன் அந்த 200 சர்க்கரையில 150 சர்க்கரை கரைஞ்சிச்சு மோர் தென் 100 ரைட் மோர் தென் 0.1 மாதிரி மோர் தென் 100 ஒழுங்கா எழுதுங்க 100 ஸோ வாட்டர்ல 100 மோல்ஸ் மோர் தென் 100 ஒரு எக்ஸாம் 0.1னா 100 அப்படின்னு கூட எழுதிக்கிங்க 0.1 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கூட எழுதிக்கிங்க மோர் தென் 100 இட் இஸ் சாலிபிள் நல்ல சாலிபிள் அடுத்தது என்ன பண்றேன் இன்னொரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதில் வேற ஏதோ லித்தியம் சல்ஃபேட் ஏதோ ஒன்று அது உள்ள போடுறேன் அதே மாதிரி 200 மோல் போடுறேன் அது வந்து எவ்வளோனா ஒரு 70 மோல் கரையுது ஏற்கனவே எவ்வளவு கரைஞ்சிச்சு 150 மோல் கரைஞ்சிச்சு அப்போ 70 மோல்னா 10ல இருந்து 100க்குள்ள 0.01ல இருந்து 0.1 தான் நான் 10ல இருந்து 100க்குள்ளன்றேன் 0.01 10ன்னு எடுத்துக்கிறேன் 0.1 100ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள் அப்ப 10ல இருந்து 100க்குள்ள அப்பனா 10ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு இருக்கு 70 இருக்கு நடுவுல 70 கரையுதா இட் இஸ் கால்ட் ஸ்லைட்லி சாலிபிள் அப்புறம் இன்னொரு டம்ளர்ல அதே 100 ml தண்ணி எடுத்துக்கிறேன் அதுல வேற ஒரு பேரியம் சல்ஃபைட்டை கொண்டு போய் போடுறேன் போட்டா 200 மோல் போடுறேன் அதுல வந்து 2 மோல் தான் கரையுது 192 மோல் கரையவே இல்லை அப்ப லெஸ் தென் 10 மோல் இட் இஸ் ஸ்பேரிங்லி சாலிபிள் சரியாக கரையாதது புரிஞ்சுச்சா உனக்கு நான் சொன்னது ரஃப் வேல்யூ ஆனா நீ எக்ஸாம்ல பண்ணும்போது கரெக்டா 0.1க்கு மேல 0.01ல இருந்து 0.1க்குள்ள 0.01க்கு கீழே சில்வர் குளோரைடு வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது கொஞ்சோண்டு தான் கரையும் கொஞ்சோண்டு மட்டும் தான் சொல்யூஷனா மாறும் மீதி எல்லாம் அப்படியே இருக்கும் கரைஞ்சதும் கரையாததும் சமநிலையில இருக்கும் ஓகேவா இதான் ஈக்குலிபிரியம்ல வந்துச்சு கரையறதும் கரையாதும் ஆனா கொஞ்சம் தான் கரையும் அது இது ஈக்குலிபிரியம் இருக்கும் ஸோ சொல்யூஷன்ல இருக்க அயனுக்கும் அன்டிசால்வ் இருக்கும் நடுவில் ஒரு ஈக்குலிபிரியம் ரெடி ஆயிடும் இதான் ஈக்குலிபிரியம் ஓகேவா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் நம்ம ஹெட்டிங் என்ன தெரியுமா சாலிபிலிட்டி ஈக்குலிபிரியம் ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் சரியாக கரையாத சால்ட்டோடைய ஈக்குலிபிரியம் என்னது சாலிபிலிட்டி ஈக்குலிபிரியா ஓகேவா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பியூர் சாலிட் அண்ட் பியூர் லிக்விட வந்து நம்ம எங்க யூஸ் பண்ண மாட்டோம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் அதை தான் சொல்றோம் கீழே ஸ்டேட்மெண்ட்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட நம்ம ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட்
அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அவங்க அயனிகளா பிரிஞ்சு அங்கேயும் எங்கேயும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே கான்ஸ்டன்டா அவங்க வேலையில அப்படியே இருப்பாங்க. ஓகேவா? இதை எடுத்துக்க மாட்டாங்க. இதான் மெயின். கேஎஸ்பியில தான் சம் கேட்பாங்க. கேஎஸ்பி அப்படின்றது என்னன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் ஆர் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சாலிடும் லிக்விடும் கான்ஸ்டன்டா இருக்கோ அவங்கள நம்மளுடைய கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதனால டிவைட்ல இருந்த சில்வர் குளோரைடை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, ஒமிட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு பொருள் கரையறதுக்கு முக்கியமான காரணம் ஏஜி பிளஸ் அயானும் சிஎல் மைனஸ் அயானும் தான். ஓகேவா? இதுக்கு பேர் தான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கேஎஸ்பி Kelvinனா 25 டிகிரி செல்சியஸ். நம்ம கேஎஸ்பி ஆஃப் சில்வர் குளோரைட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எவ்வளவுனா 1.8. கேட்டயன் அயனோட ப்ராடக்ட் தான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். Concentration of ions in saturated solution with the concentration terms each of the ion raised to the power equal to the number of times of ion occurs in equation representing. இது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல அயான்ஸ் வந்து பிரிச்சிருவோம். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதோட பவர்ல வந்து இந்த 1 போடுறாங்கல்ல, எத்தனை அயான் இருக்கோ அதை பேஸ் பண்ணி. உனக்கு இப்ப 2 அயான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெக்னீசியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீசியம் 1 அயான் இருக்கும், குளோரின் 2 அயான் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பவர்ல கொண்டு போய் அதோட வேல்யூ கொண்டு போய் போடணும். அதுதான் இங்க அதை ஒரு டெஃபினேஷனா கொடுத்துருக்காங்க. இதுவும் எழுதிக்கிங்க. Solubility products solving soluble salt at the given temperature may define as the product of concentration of its ion in the saturated solution with concentration terms of each ion raised to the power. concentration எத்தனை அயான்ஸ் இருக்குன்றத கொண்டு போய் பவர்ல கொண்டு போய் வைக்கணும். ஓகேங்களா? இங்க தான் ப்ராப்ளம்ல தப்பு பண்ணுவீங்க. நீங்க கரெக்டா அந்த பவர்ல கொண்டு போய் வச்சாதான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? raised to the power equal to the number of times of the ions occurs in the equation. எத்தனை வாட்டி அந்த அயான் அக்கர் ஆகுது, எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் வருதா 3 டைம்ஸ் வருதா அப்படின்றது. ஓகே, திஸ் இஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலாவே கொண்டு வருவோம், ப்ராப்ளம் போடுவோம். எழுதிட்டீங்களா? எஸ்ன்றது மோலார் சாலிபிலிட்டி. எஸ் ஈக்குவல் டு கால்ட் மோலார் சாலிபிலிட்டி. நம்ம ஒரு அயானுக்கு பதில் மோலார் சாலிபிலிட்டியை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏஜி பிளஸ் அயானுக்கு பதில் எஸ் போடலாம். ஸோ எத்தனை சாலிபிலிட்டி அயான்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ் ஸ்கொயர். அதனால எஸ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எஸ் ஸ்கொயர் வரும்.
S square equal to 1.8 na S equal to root of 1.8. எழுதிங்க சீக்கிரம். S ன்றது மோலார் solubility. AgCl ன்றது வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ KSP ஓடது 1.8 ன்னு. ஒவ்வொரு ஸ்டேஜா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மெயினா சாலிட் லிக்விட வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், அயன்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ரெண்டாவது அது எத்தனை அயன்ஸ் இருக்கோ அதை பவர்ல கொண்டு போகணும். மூணாவது இந்த அயன்ஸ்க்கு பதில் எஸ் என்ற ஒரு டேர்மை நம்ம பயன்படுத்துறோம், அதுல இருந்து நம்ம எஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ தான் அது. சாலிபிலிட்டி ஆஃப் 1 mole of silver chloride in 1 liter solution is 1.34. ஓகேவா? AX2 example magnesium chloride. magnesium வந்து Mg2+ னு வரும், chlorine வந்து Cl- னு வரும். S square. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன்னா 4s³ வரும். நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, ஜெனரலா 2s னு போட்டுட்டு 2 × 2s ஸ்கொயர்னு போடுவீங்க. பட் ஆன்சர் வந்து 4s³. ஓகேவா? இது அவன் ஜெனரல் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டான். நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். லைவ் எக்ஸாம்பிள் வந்து நான் மெக்னீசியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மெக்னீசியம் குளோரைடு அஸ் லைவ் எக்ஸாம்பிள். MgCl2 இதான் மெக்னீசியம் குளோரைடு. Mg இருக்க வேண்டிய இடத்துல தான் A இருக்கு, Cl2 இருக்க வேண்டிய இடத்துல X2 இருக்கு. ஏன் Mgக்கு Cl2 போடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெக்னீசியம் உடைய அட்டாமிக் நம்பர் 12. மெக்னீசியம் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து 12. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் 12. அந்த 12 நம்ம எப்படி எழுதுவோம்? 2,8,2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 2 எலக்ட்ரானு, ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து 8 எலக்ட்ரான், 1 2 3 4 5 6 7 8. மூணாவது ரவுண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான். இந்த மூணாவது ரவுண்ட்ல இருக்க 2 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இந்த 2 எலக்ட்ரானும் வந்து என்ன ஆகும்னா, மெக்னீசியம் கிட்ட கடைசி கூட்டுல 2. ஸோ அந்த 2 எலக்ட்ரான் வந்து அதை லூஸ் பண்ணும் எப்பவுமே. ஏன்னா வந்து நீங்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் S1 முடியும். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம் இவங்கெல்லாம் S2 முடிவாங்க. அதனால எப்பவுமே மெக்னீசியம் என்ன பண்ணும்னா 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். அதோடைய தன்மையே அதுதான், இட் லூஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ண உடனே என்ன, அதோட வேலன்சி 2 எலக்ட்ரான், கடைசி கூட்டில் இருக்க 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரானை வந்து மெக்னீசியம் வந்து லூஸ் பண்ணிட்டு குளோரினை கூப்பிடும். குளோரின் வரும். குளோரின் வந்தோடனே எனக்கு நீ 1 எலக்ட்ரான் கொடுத்துட்டான். ஏன்னா குளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் 17. குளோரினுடைய 17ல எப்படி இருக்குதுன்னா 2,8,5. இது கூட நான் ஒரே ஒரு எலக்ட்ரானை சேர்த்துட்டோம்னா 6 மாறிடும். அது மட்டும் இல்லாம இது எப்படி இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து 3s2, ஐம் சாரி 1s2 2s2 2p6 7. சாரி தப்பா போட்டேன். 2,8,7 தானே 17 வரும். 2 8 10 10 கூட 7 சேர்த்தான். அப்போ என்ன வரும்? 3s2 3p5. அப்போ குளோரின் சொல்லும், நான் ஆல்ரெடி 3p5 இருக்கேன், எனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒண்ணு. அப்ப நீ இன்னொரு எலக்ட்ரானை கூட்டு வா அப்படின்னு ஒண்ணு. சரி, இன்னொரு குளோரினை கூட்டு வா அப்படின்னு ஒண்ணு. 2 குளோரின் இதோட சேர்ந்துருது. ஸோ தட் என்ன ஆகுது, மெக்னீசியம் குளோரைடு வந்து இப்படிதான் உருவாகுது. அதே மாதிரி தான் அலுமினியம் குளோரைடுக்கு AlCl3 அலுமினியம் குளோரைடு வந்து 3 குளோரின் வந்து சேரும். இந்த மாதிரி மெக்னீசியம் குளோரைடு கூட 2 குளோரின் சேர்றதுனால மெக்னீசியம் உடைய ஈக்குவலண்ட் மாஸ், மெக்னீசியம் உடைய அட்டாமிக் மாஸ்
டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்காங்க 24 கிராம் மெக்னீசியமுடைய அட்டாமிக் மாஸ் 22 கிராம். ஆனா ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னா, ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி. அட்டாமிக் மாஸ் 22, வேலன்சி 2, அப்பனா 11 கிராம். 11 கிராம் தான் மெக்னீசியமோட ஈக்குவலண்ட் மாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெக்னீசியம் தங்கிட்ட 22 கிராம் இருக்கு. ஆனா என்ன பண்ணுது, 2 குளோரினை தன் பக்கம் சேர்த்துக்கிறதுனால அது ஈக்குவலா 11 கிராம் வந்து ஒரு குளோரினுக்கும் 11 கிராம் இன்னொரு குளோரினுக்கும் கொடுக்குது. அதான் ஈக்குவலண்ட் மாஸ். உங்க கெமிஸ்ட்ரியிலேயே நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசுல 7வது 8வது படிக்க வேண்டியது. 11th 12th நீ படிக்க வேண்டியது வெறும் ஈக்குவலண்ட் மாஸ் தான். ஒவ்வொரு பொருளோட ஈக்குவலண்ட் மாஸ். ஏன்னா ஈக்குவலண்ட் மாஸ் வந்து நீ போற போக்குல அப்படி சொல்லிட்டுலாம் போக முடியாது. ஈக்குவலண்ட் மாஸ் உனக்கு கண்டுபிடிக்கணும்னா அந்த மெக்னீசியம் இருக்கிற 12 எலக்ட்ரான் எப்படி பிரியுதுன்னு தெரியணும். கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும். அந்த எலக்ட்ரான் தான் போய் ஷேர் ஆக போகுதுன்றது தெரியணும். அப்படி ஷேர் ஆகும்போது தன்னுடைய எடையை ஈக்குவலா பிரிக்குதுன்னு தெரியணும். அலுமினியத்தோட எடை வந்து 27 கிராம். அது வந்து அட்டாமிக் மாஸ். ஆனா அலுமினியம் 3 குளோரினை தன் பக்கம் சேர்த்துக்குது. அப்ப 27 கிராம் 3ஆ பிரியுது. 9 9 9 3 9 27. அப்ப அலுமினியத்தோட ஈக்குவலண்ட் மாஸ் எவ்வளவு தெரியுமா? 9 கிராம். ஈக்குவல் மாஸ் தான் நீ 11th 12th படிக்கணும். அட்டாமிக் மாஸ்லாம் சின்ன கிளாஸ்லயே படிச்சுட்டு 7வது 8வது 9வது 10வதுலயே. ஈக்குவல் மாஸ் படிக்கணும்னா உனக்கு அதோட வேலன்ஸ் என்னன்னு தெரியணும், எப்படி பிரியுதுன்னு தெரியணும். சரியா? இப்போ ஏன் நம்ம அதெல்லாம் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த விஷயம் தெரிஞ்சாதான் உனக்கு இங்க ஸ்பேரிங்லி சால்யூபிளோட முக்கியமான ஒரு கான்செப்ட் உனக்கு தெரிய வரும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, மெக்னீசியம் குளோரைடு வந்து ஒரு மெக்னீசியமும் 2 குளோரினும் சேர்ந்து இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மெக்னீசியமும் 2 குளோரினும் சேர்ந்து இருக்கு. அப்போ இது வந்து தண்ணியில கரைக்கப்படும் பொழுது எப்படி மாறுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நான் AX2 வந்து நான் அப்படியே இங்க நான் என்ன பண்றேன், உனக்கு AX2 அப்படியே வந்து MgCl2 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப் அண்ட் டவுன் இங்க என்ன வரும், Mg2+ அயான் பிளஸ் 2 குளோரின் மைனஸ் அயான். 2 குளோரின் மைனஸ் அயான். 2 குளோரின் தானே ஆட் ஆயிருக்கு, 2 குளோரின் மைனஸ் அயான். இப்போ இதை பேஸ் பண்ணி இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெக்னீசியம் 2+ அயான எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. 2 குளோரின் அயன் இருக்கிறதால 2s எடுக்கணும். எத்தனை அயான்கள் இருக்கோ அதான் எஸ்ன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. ஸோ அதன் பிரகாரம் we are taking Mg2+ அயானை வந்து எஸ்ன்னு எடுத்தாச்சு, Cl மைனஸ் அயான 2s எடுத்தாச்சுன்னா 2 இது அங்க இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளோட ரூல் ஒன்று இருக்கு. அந்த ரூல் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், இதோடைய அயான்களை கொண்டு போய் பவர்ல போடணும். கரெக்டா? இதனோட அயான்களை கொண்டு போய் பவர்ல போடணும். அப்போ நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், we are going to add these two. எப்படி ஆட் பண்ண போறோம், we are adding AgS+ க்கு வந்து S போட்டுருவோம், 2s க்கு வந்து என்ன போடுவோம். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, X மைனஸ் அயானுக்கு 2s போட்டிருக்கேன். ஏன் நான் 2x மைனஸ் அயானுக்கு 2s போடல, வெறும் X மைனஸ் அயானுக்கு 2s போட்டிருக்கேன். பாரு, அதான் மெயின். அதுதான் எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, X மைனஸ் அயானுக்கு வெறும் S போட்டுட்டு 2x மைனஸ் அயானுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, 2x மைனஸ் அயானுக்கு வந்து 2sன்னு போடுவாங்க. இங்க நல்லா பாருங்க, X மைனஸ் அயானுக்கு தான் 2s எடுத்திருக்கான், முன்னாடி 2வே கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ இந்த பேட்டர்னுக்கும் கீழே வந்து 2s பவர்ல ஸ்கொயர் போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிராக்கெட் போட்டா அது என்னன்னா, இட் ஷோஸ் த கான்சென்ட்ரேஷன். இது மாதிரி பிராக்கெட் போட்டா கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு அளவு இருக்கு, 1 கிலோ இருக்கா 2 கிலோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிராக்கெட் போடுறதுல என்ன தெரியுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, A2+ அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் 2+, அது வந்து 1 கிலோ இருக்குன்னா, அது ஒரு பார்ட் இருக்குதுன்னா, X மைனஸ் வந்து 2 பார்ட் இருக்குன்னு அர்த்தம். X மைனஸ் வந்து 2 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். இதான் ரொம்ப மெயின். அது வந்து நீ அந்த அயான் எத்தனை மடங்கு இருக்குன்றதுக்காக அந்த பிராக்கெட் அது 2 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது we are using இங்கல இருந்து பாருங்க, A+ concentration of A+2 and X minus raised to the power of 2. அங்க X minus போடாம விட்டுட்டான். ஓகேவா? இப்போ அண்ட் X மைனஸ், இங்க X மைனஸ் பிரிண்டிங்ல இங்க வரணும், அதை போடாம விட்டுருக்கான். நல்லா கவனிச்சுக்கிங்க. அந்த பிராக்கெட் போட்டா கான்சென்ட்ரேஷன் எத்தனை மடங்கு இருக்கு, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் என்னன்னா, 1 ஸ்பூன் போட்டாச்சு, இனிப்பு கம்மியா இருக்கு.
கான்சென்ட்ரேஷன் நிறைய வேணும், இன்னும் 3 ஸ்பூன் போடு, அப்போ கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இனிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ரைட், தட் இஸ் த திங் ஆக்சுவலி. அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். கேஎஸ்பியோட ஃபார்முலா எஸ் இன்டூ எஸ். இந்த எஸ் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அது எத்தனை மடங்கு இருக்கோ அதை தூக்கி பவரில் போடுவோம். அதன் பிரகாரம் இங்கே உங்களுக்கு வந்து முன்னாடி 2 இருக்கு, அந்த 2 கொண்டு போய் பவரில் போடணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கான்சென்ட்ரேஷனுக்கு 2s போட்டோம், அதோட பவரும் போடணும். இதுதான் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல நீங்க எல்லாம் பண்ற தப்பு. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கீங்க. அது எத்தனை மடங்கு இருக்கோ அதை வந்து நீ பிராக்கெட்ல போடும்போது போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எத்தனை நம்பர் இருக்கோ அதை பவர்லயும் கொண்டு போய் போடணும். அப்போ ஒரே விஷயத்த 2 வாட்டி பண்றோம். புரிஞ்சுதா? ஸோ இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே வராது. அலுமினியம் குளோரைடுக்கு கேன் யூ டெல் மீ த ஃபார்முலா? அலுமினியம் குளோரைடுக்கு இப்போ இது மெக்னீசியம் குளோரைடுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது அப்படியே நீங்க காப்பி அடிச்சிருவீங்க. அலுமினியம் குளோரைடுக்கு 3 அயன் வருது இல்ல, நான் இப்போ அலுமினியம் குளோரைடுக்கு போட்டு காமிக்கிட்டுமா? ஐம் ஜஸ்ட் டேக்கிங். இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் அங்கே அப்படியே வந்துருச்சு. அதன் பிரகாரம் நீ கேஎஸ்பிக்கு நீ என்ன பண்ணுவேன்னா எஸ் அப்படியே போட்டுருவ, 2sக்கு ஸ்கொயர் போட்டுருவ, எஸ் அப்படியே வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 எஸ் ஸ்கொயர், இப்போ 4s கியூப் அப்படியே வந்துடும். இப்போ நான் வந்து அலுமினியம் குளோரைடுக்கு போட்டு காமிக்கிறேன். அலுமினியம் குளோரைடு போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அலுமினியம் குளோரைட்ல என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அலுமினியம் குளோரைட் 3 இட் வில் பி இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல எப்படி மாறுதுன்னா அலுமினியம் 3+ அயான் பிளஸ் 3 குளோரின் மைனஸ் அயான். ஆஸ் யூஷுவல் அலுமினியம் 3+ அயானுக்கு வந்து நம்ம எஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி பிராக்கெட் இப்படி போடணும். சாரி, நான் ஒரு தப்பு பண்றேன், இப்படி பிராக்கெட் போடணும், அப்பதான் கான்சென்ட்ரேஷன். அதே மாதிரி குளோரினோட கான்சென்ட்ரேஷன் எத்தனை மடங்கு இருக்கு? 3 மடங்கு இருக்கு. அப்போ நம்ம கேஎஸ்பி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ் இன்டூ 3s பவர் 3 போடுவோம். இட் வில் பி எஸ் இன்டூ 9s கியூப் which is equal to 9s power 4. புரிஞ்சுச்சா? இதுதான். இது தெரிஞ்சுச்சுன்னா நீ எல்லா சமமே போட்டுடலாம். சாரி, அப்பப்போ ஸ்கொயர் பண்றோம். 27s power 4 27 3 கியூப் இல்ல, ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஈக்குவலன்ட் மாஸ்னா அதோட வெயிட், அது கான்செப்டே வேற. ஏன் 3 பேர் சேர்றாங்கன்றதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் 3 பேர் சேர்றாங்க, ஏன் 2 பேர் சொல்றாங்க, அந்த 2 பேர் சேர்றாங்கன்றதுக்காக நான் சொன்னனே தவிர, இங்க 3 பேர், ஏன் அலுமினியத்துக்கு கூட 3 பேர் இருக்காங்கன்னா நீங்க பாட்டுல அலுமினியம் குளோரைட்னா AlCl மட்டும் போடலாமே, ஏன் 3 போடுறோம்? மெக்னீசியம் குளோரைட்னா MgCl, சோடியம் குளோரைடுக்கு NaCl தானே. அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இந்த கான்செப்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈக்குவலன்ட் மாஸ்ன்றது ஈக்குவலன்ட் மாஸ் வந்து அதை வச்சுதான் வருது அப்படின்றது. 2 பேர் கூட போய் சேரணும் இவன் கூட, ஏன்னா இத்தனை பேர் சேர்றதுக்கு காரணமே அது கடைசியில் இருக்க 2 பேர் தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன தொடர்பு என்னன்னா 2 பேர் போய் சேர்றாங்கன்றத வச்சுதானே நம்ம 2sன்னு போடுறோம். 3 பேர் போய் சேர்றாங்கன்றத வச்சுதான் 3s போடுறோம். அந்த வகையில் அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு. புரிஞ்சுதா? 27s power 4. ஓகேவா? நான் சொன்னேன்ல சாலிபிலிட்டி வந்து முக்கியமான கான்செப்ட், அதுல தான் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ மற்றதை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கா, ஒரு விஷயத்தையும் பிரிச்சு படிக்கிறதுக்கு இதை ஒரு சம்மா கொடுக்கும்போது டக்குன்னு நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு ஈஸி ஆயிடும். இப்போ கால்சியம் பாஸ்பேட், இங்க பாருங்க. இப்போ இது நல்ல எக்ஸாம்பிள். இது அதுக்கு வந்து 3 இருக்கு, இதுக்கு வந்து 2 இருக்கு. அதுக்கு 3s போடுவோம், இதுக்கு 2s போடுவோம். இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். நான் அலுமினியம் எக்ஸாம்பிள் கொடுத்ததும் இதுவும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு. அவ்வளவுதான். இதுதான் இந்த லெசனோட ஒரு முக்கியமான கான்செப்ட் வச்சு சம் போடுறது. ஓகேவா? நான் இதுக்கு தான் இவன் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஒரு 3 ஒரு 2 அயான் போட்டு கொடுத்துட்டான். நான் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக அலுமினியம் குளோரைட் கொடுத்துட்டேன். அலுமினியம் குளோரைட் எழுதிட்டீங்களா எல்லாரும்? போர்டில் நான் எழுதி போட்டது. ஓகே, இதையும் எழுதிக்கிங்க. இது செம்ம ஈஸி. 3 கால்சியம் இருக்கு, 2 பாஸ்பேட் இருக்கு. ஸோ 3 கால்சியமுக்கு 3s போட்டுக்கோ, 2 பாஸ்பேட்டுக்கு 2s போட்டுக்கோ. அதையே கொண்டு போய் திருப்பி அதை கியூப் பண்ணு, இதை ஸ்கொயர் பண்ணு, வந்தோன்னா உனக்கு ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் தப்பு பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு யூ வில் கெட் தி ஆன்சர். எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஆன்சர் இது பண்ணிக்கலாம். சில ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்டோட வாட் இஸ் தட், சில பொருளோடைய வேல்யூ கொடுத்துருப்பான். அந்த வேல்யூ புக்கில் டேப்லெட் காலமில் கொடுத்துருந்தா பைகாட் பண்ணிக்கங்க.
அந்த வேல்யூ வச்சே கேட்டிருக்கான், யாருக்கு வந்து சாலிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு, யாருக்கு சாலிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க ஜென்ரலா கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய மோல்ஸ் கரைஞ்சிச்சுன்னா நல்ல சாலிபிள், கொஞ்சோண்டு மோல்ஸ் கரைஞ்சிச்சுன்னா லெஸ் சாலிபிள். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி 108 S⁵ அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுத்து நிறைய வாட்டி கொஸ்டின் போயிட்டு இருக்கான். அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ப்ராப்ளம் போடும்போது சொல்றேன். இந்த மாதிரி இந்த பாருங்களேன், கால்சியம் பாஸ்பேட்டோட 1.1 × 10⁻⁻23 இந்த மாதிரி புக்ல சில பேரோட சாலிபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்கான், ஸ்டேட் போர்ட்லயும் சிபிஎஸ்லயும். அதை பைகேட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா அது தெரியணும் கண்டிப்பா. இதுல 5-6 தான் கொடுத்துருக்கான், அதனால தான். சாலிபிலிட்டி ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் கேட்குறான். கால்சியம் பாஸ்பேட்டோட சாலிபிலிட்டி வந்து அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இருந்து சாலிபிலிட்டி ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? எஸ் கண்டுபிடிச்சோன்னா we will get it. அப்ப S⁵ equal to 108 × S⁵ equal to சாரி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தான் KSP. ஓகே, இதை அப்படியே கம்பேர் பண்ணும். 108 × S⁵ equal to 1.1 × 10⁻⁻23. அதுல இருந்து எஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எஸ் தான் வந்து எவ்வளவு வருது? 1.05 × இதுக்கு அடுத்த ஸ்டெப் புரியுதா? 108 S⁵ 101 10⁻⁻23 ஈக்குவல். அதுல இருந்து எஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எஸ் ஓட வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1.05 × 10⁻⁻5. அப்ளிகேஷன் ஆஃப் காமன் அயன் எஃபெக்ட். அவ்வளவுதான், மெயின் கான்செப்ட்லாம் முடிஞ்சிச்சு. இது யூசஸ் தான். லீச் சார்ஜஸ் பிரின்சிபல் பிரகாரம் சிஸ்டமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னல. நம்ம ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம், KSP = QSPன்னு சொல்லிட்டு. ஈக்குலிபிரியமை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோமா? ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப், அயோடினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், பார்த்தோமா இல்லையா? அது தமிழ்நாடு புக்ல பார்த்தோம்ல. ஈக்குலிபிரியம் நார்மலா இருந்தது, அது கூட கொண்டு போய் ஒரு அயோடின் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோமா? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 50 வந்துச்சு, வேல்யூ 50 வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஹேவ் யூ ஹர்ட் திஸ்? உங்களுக்கு போட்டோம்னா யாருக்கு போட்டோம்னு தெரியலையே. ஈக்குலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ இங்க இதுல ஒரு பாயிண்ட் சொன்னா பாருங்க, இந்த பாருங்க, இதுல ஒரு பாயிண்ட் K is approximately equal to இதான் K வந்து equal to QSP க்கு அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா வரணும். வந்தா then it will be லீச் பிரின்சிபல் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யாருக்கு நடத்தான்னு தெரியல, திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு போடலன்னா காப்பி பண்ணிக்கோங்க. பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் தான் அது வந்துச்சு. அதாவது அதோடைய வேல்யூ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் வந்து அப்போ நீங்க கண்டிப்பா எழுதிருக்க மாட்டீங்க. லீச் சார்ஜஸ் பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறமா தான் இது. தமிழ்நாடு புக்கை லைன் பை லைன் தரவு பண்ணிக்கோங்க, தென் உங்களுக்கு வந்து அதிக ஸ்கோர் வரும் இதை பண்ணீங்கன்னா. இதான் இங்க பாருங்க, இதான். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து K வேல்யூ. கவனிய சாம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல வந்து KC வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. we are finding it up for yeah. so KC வேல்யூ வந்து 50. நம்ம ஆல்ரெடி ஹைட்ரஜன் அயோடைடோட KC வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஜெனரலி இந்த ஒரு கொஸ்டினுக்கு KC வேல்யூ 50 வந்துருச்சு. ஏன்னா அவன் கொஸ்டின்ல எல்லாமே கொடுத்துட்டான். ஹைட்ரஜனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து சரி, ஹைட்ரஜன் அயோடைடோட 1 மோல், ஹைட்ரஜனோட 0.2 மோல், அயோடினோட 0.1 மோல்னு கொடுத்துருக்கான். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி 50 கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குலிபிரியம்ல இருக்கு. இந்த ஈக்குலிபிரியம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஈக்குலிபிரியம்ல வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. இது நடந்துட்டே இருக்கும்போது ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி 0.1 மோல் அயோடின் ஆட் பண்றாங்க. இந்த பார், அது ஆல்ரெடி ஈக்குலிபிரியம்ல இருக்குது. இது 3 ஆல்ரெடி ஈக்குலிபிரியம்ல இருக்கு. இப்போ 0.1 மோல் அயோடினை ஆட் பண்றாங்க. புதுசா ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் பண்றாங்க. உங்களுக்கு நடத்தலன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஈவினிங் பேட்ச்க்கு நடத்திருக்கேன்.
0.1 மோல் இதில் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா 0.1 + 0.1 0.2 மாறிடுச்சு. ஓகேவா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, நீ வந்து 1 கிலோ அரிசியும் 1 கிலோ தண்ணியும் போட்டு சோறு சமைச்சிட்டு இருக்க. திடீர்னு உங்க சித்தப்பா வந்துடுறாரு, எக்ஸ்ட்ரா சோறு வேணும், இன்னும் ஒரு 1/2 கிலோ அரிசியை தூக்கி போடுறேன் எக்ஸ்ட்ராவா. இப்போ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்போ சோறு உனக்கு எக்ஸ்ட்ரா வரும், ரைட்டா? ஸோ அதனால இங்க என்ன பண்ணிட்டாங்க, 0.1 ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ண உடனே அயோடின் 0.1 இருந்த அயோடின் இப்போ 0.2 மாறிடுச்சு. ஆஸ் யூஷுவல் அதுல எவ்வளவு வந்து ரியாக்ட் ஆக போகுதுன்னா எக்ஸ் மோல்ஸ் ரியாக்ட் ஆக போகுது, எக்ஸ் மோல்ஸ் ரியாக்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஏன் மைனஸ் பண்றோம்னா இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ப்ராடக்ட் வந்து புதுசா வந்துடும். அதனால இதுக்கு முன்னாடி மைனஸ் போடுவோம், அங்க பிளஸ் போடுவோம். ஏற்கனவே 0.2 மைனஸ் எக்ஸ், இங்க 0.1 மைனஸ் எக்ஸ் வந்து இப்போ 0.2 மைனஸ் எக்ஸா மாறிடுச்சுன்னா 0.1 ஆட் பண்ணனால இது ஆட் பண்ணோன்னா 1 + 2 + எக்ஸ்னு வந்துடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் கிளாஸ் முடிச்சோட நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுவோம், இதுல வர நமக்கு ஹைட்ரஜன் அயோடையோட கான்சென்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஹைட்ரஜன் அயோடையோட கான்சென்ட்ரேஷன் வந்து 1.092 மோல்ஸ்னு கொடுத்துருக்கான், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்னா ஈக்குலிபிரியம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, திடீர்னு நான் கொண்டு போய் 0.1 மோல் அயோடினை ஆட் பண்ணிட்டேன், அதாவது திருப்பி 1/2 கிலோ கொண்டு போய் சேர்த்துட்டேன். இந்த 1/2 கிலோ சேர்க்கறதுனால எனக்கு எக்ஸ்ட்ராவா சோறு கிடைக்குது, எக்ஸ்ட்ராவா சோறு கிடைக்குது. இங்க சோறு யாரு? ஹைட்ரஜன் அயோடைடு. அரிசி யாரு? ஹைட்ரஜன். அயோடின் யாரு? தண்ணி. அரிசியும் தண்ணியும் சேர்த்ததுன்னா ஹைட்ரஜன் அயோடைடு சோறு கிடைக்கும். அது மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா சோறு கிடைக்குது, அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற சோறு தான் இது. தட் இஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு வந்து 0.9 கொஸ்டின்ல கொடுத்துட்டோம். ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணி கொஸ்டின்ல கொடுத்துட்டான். நான் அதை வச்சு நான் அதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்ஸ் எனக்கு எக்ஸ் தெரிஞ்ச உடனே நான் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டேன், அயோடின் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே 0.2 மல்டிப்ளை பண்ணா அதுவும் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. எல்லாமே தெரிஞ்ச உடனே நான் கியூ கண்டுபிடிக்கிறேன். எல்லாமே தெரிஞ்ச உடனே நான் கியூ கண்டுபிடிக்கிறேன். கே கண்டுபிடிக்கல. ஏன் கியூ கண்டுபிடிச்சேன்? நான் ஏன் கே கண்டுபிடிக்கல? ஒய் ஐ எம் ஃபைண்டிங் கியூ. வெரி குட். ஈக்குலிபிரியம் இல்ல, ஈக்குலிபிரியம் இருந்தாதான் கே கண்டுபிடிக்கணும். ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, 0.1 மேல கொண்டு போய் போட்டேன். ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா கியூ தான் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கே வந்து ஈக்குலிபிரியம்க்கு, கியூ வந்து நான் ஈக்குலிபிரியம்க்கு. ஸோ கியூ கண்டுபிடிக்கிறேன். கியூ கண்டுபிடிச்சு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 49 பாயிண்ட் சம்திங் வருது. அப்ராக்சிமேட்லி 50 வந்துருச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி 50 வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஈக்குலிபிரியம்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஈக்குலிபிரியம் நோக்கி செல்லுது. இது யார் பண்ணா? சிஸ்டமே தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குலிபிரியம் நோக்கி கொண்டு போயிடுச்சு. ஓகேவா? இது நான் அப்படியே வைக்கிறேன். இந்த ஈக்குலிபிரியம் நோக்கி கொண்டு போனது மட்டும் இல்லாம இந்த கிராஃப்ல அருமையாக காமிச்சிருக்கான். இந்த கிராஃப்ல என்ன காமிச்சிருக்கானா, கிராஃபும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 0.2 ஆல்ரெடி ஹைட்ரஜன் ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல 0.1 அயோடின் தான் இருந்துச்சு. 0.1 அயோடின் இருக்கும்போது நமக்கு ஹைட்ரஜன் அயோடைடு 1 மோல் இருக்கு. இது எல்லாமே ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அப்போ வந்து 2 பேருமே சமமா இருக்காங்க, ஈக்குலிபிரியம்ல இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்களேன், பிங்க் ஆட் ஆகுது பாருங்க. 0.1 இருந்து இன்னும் கொஞ்சம் 0.1 ஆட் பண்றேன். யார? அயோடினை மட்டும் ஆட் பண்றேன். இப்போ ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அயோடின் ஆட் பண்ண உடனே இவனும் 0.2 இவனும் 0.2 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க பாருங்க. ஸோ இங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது கியூவும் கேயும் சமமா இல்ல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. டைம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகுது. கொஞ்சம் நேரம் ஆன உடனே அதுவே அதை அட்ஜஸ்ட் பண்ணி கியூயும் கேயும் சமப்படுத்திடுது. ஸோ ஈக்குலிபிரியம் ரீட்டைன் ஆயிடுது. நான் சொன்னல, புயல்லாம் வந்து முடிச்ச உடனே கண்டிப்பா வெயில் அடிச்சு தண்ணிய போக வச்சிரும். புரிஞ்சுதா? தண்ணிய போக வச்சிரும். போக வச்ச உடனே அப்போ ஈக்குலிபிரியமா திருப்பி நம்ம அடைஞ்சிடறோம் அப்படின்றதுக்கான கிராஃப் இது. நான் கிளாஸ் முடிச்ச உடனே இந்த கிராஃபையும் மேல இருக்க சமயம் காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த லெசனோட இதான் அப்ளிகேஷன் ஆஃப் காமன் அயன் எஃபெக்ட். இப்போ நான் சொன்னதுக்கும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சா? கேஎஸ்பியும் கியூஎஸ்பியும் சமம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு அப்ளிகேஷன், சமநிலையை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம்னா ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகி ஷிஃப்ட்டுக்கு போவோம். யாரும் சரியா கரைய மாட்டாங்களோ அவங்கள ஃபுல்லா கரையாம தடுக்கிறது தான் காமன் அயன் எஃபெக்ட். அவ்வளவுதான். இங்க பாருங்க, precipitate of silver chloride, precipitate of barium sulfate. பியூரிபிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சோடியம் குளோரைடோட மெக்னீசியம் சல்ஃபேட்டும் ஆட் ஆயிருக்கு. குளோரின் காமன் அயனா இருந்து திருப்பியும் சோடியம் குளோரைட உப்பு அப்படியே அங்க வச்சிருக்கு. அந்த இந்த இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 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 பீக்கர்ல சோடியம் குளோரைட் நம்ம சாப்பிட்ற உப்பு, மெக்னீசியம் சல்ஃபைட், சோடியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபைட், கால்சியம் சல்ஃபேட், இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல நமக்கு சோடியம் குளோரைட் மட்டும் தான் நமக்கு வேணும். அதானே சாப்பிட முடியும். மெக்னீசியம் சல்ஃபேட்டை சோத்துல போட்டு சாப்பிடுவியா? கால்சியம் சல்ஃபேட்டை சாப்பிடுவா? சாப்பிட மாட்டேன். சோடியம் குளோரைட் மட்டும் தானே சாப்பிடுவேன். எனக்கு உப்பு மட்டும் தான் வேணும். அந்த உப்பெல்லாம் போட்டு சாப்பிட முடியாது. அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்குள்ள போய் அது ரியாக்ட் ஆகி அவ்வளவுதான். சல்ஃபேட் உள்ள போயிடுச்சுன்னா காலி. புரிஞ்சுதா? அப்போ உனக்கு தேவை சோடியம் குளோரைட் தான். அப்ப என்ன பண்றான்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சோடியம் குளோரைடுக்குள்ள அனுப்புறான். அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, சோடியம் குளோரைடு ரெண்டா பிரியுது. சோடியம் தனியா, குளோரின் தனியா. ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் ரெண்டா பிரியுது. ஹைட்ரஜன் தனியா, குளோரின் தனியா. அந்த ஹைட்ரோஜன் ஆசிட்ல இருந்து பிரியுதுல குளோரின், அது திருப்பி போய் சோடியம் குளோரைடோட சோடியமோட சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறிடுது. அதனால உப்பு பிரிஞ்சாலும் திருப்பி உப்பா மாறிடும். ஆனா பக்கத்துல நல்ல மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட் இவெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா போயிடுவான். அவன் சல்ஃபேட் அயான்ஸா தனியா லிக்விடா தனியா போயிடுவான். அப்ப தனியா உப்பு மட்டும் துண்டா நிற்கும். அந்த உப்பை நம்ம அப்படியே வெளியேற்றலாம். அப்ப பியூரிபிகேஷனுக்கும் இது யூஸ் ஆகுதுல்ல. என்ன யூஸ் ஆகுது? இங்க யார் காமன் அயனா செயல்பட்டா? குளோரின் வந்து காமன் அயனா செயல்பட்டுச்சு. குளோரின் காமன் அயனா இருந்து சோடியம் குளோரைடு பிரியாம தடுத்துருச்சு. அதனால சோடியம் குளோரைடு நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம். கிளியர்? புரிஞ்சுதா? அப்ப காமன் அமைடு வந்து பியூரிபிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது. காமன் அயானா ஒன்று இருந்து அப்புறம் சாலிபிலிட்டி. கரையிறதுக்கும் யூஸ் பண்றோம். காமன் அயன் ஆட் பண்ணா நல்லா கரைஞ்சிரும். ஓகேவா? ஒன்னு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்னு பியூரிபிகேஷன், இன்னொன்னு சாலிபிலிட்டி. இந்த மூணு யூசஸ் தான். புரிஞ்சுதா? and H plus ion for a mixture of weak acid and its salt. இது ரொம்ப முக்கியம். இது weak acid, அதோட salt MX. M னா metal, MX salt. யூசுவலா M வந்து இப்படி பிரியும். இது இந்த அப்ளிகேஷனும் முக்கியமானது. நமக்கு நல்லாவே தெரியும். X minus ion. இது வீக் ஆசிட், ஃபுல்லா பிரியாது, கொஞ்சம் கொஞ்சம். HX அங்க போயிடும். எல்லாத்தையும் இந்த ரீஅரேஞ்ச் பண்றாங்க, இங்க இருந்து அங்க கொண்டு போயிட்டு. இங்க ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக், இங்க ஒரு வேர்டு டைப் பண்ண முட்டான். எக்ஸ் மைனஸ் கீழே வரும், அது டைப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தலைகீழ மாத்திக்கிறாங்க, கீழே உள்ளது மேல.
இதெல்லாம் புரியுதுல உங்களுக்கு? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏன்னா புது டேர்ம் எஃப்னு ஒன்று கொண்டு வரும். இந்த ஸ்டெப் வரைக்கும் சாதாரணமா நம்ம யூஷுவல் ஃபார்முலா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், அப்புறம் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் கொண்டு வச்சு +1 ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை. எஃப் வரப்போ தான் அங்க பை எக்ஸ் மைனஸ் இருக்கும்னா அந்த கீழே இருக்க எக்ஸ் மைனஸ் பிரிண்டிங்ல மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கீழே உள்ளது மேல உள்ளது கீழே மாத்துறாங்க. இது வரைக்கும் நார்மல் சிம்பிள் கால்குலேஷன். இதுதான் ஈக்குவல் டு எஃப்னு எடுக்கிறாங்க. இது நார்மல் கால்குலேஷன். நம்ம யாரை பண்ணிட்டு இருக்கோம்? இவ்வளவு நேரம் வீக் ஆசிட் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டல் சால்ட்டை நம்ம விட்டுட்டோம், மெட்டல் எக்ஸை விட்டுட்டோம். வெறும் வீக் ஆசிட் மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி வந்துச்சு? இந்த ஸ்டெப் தான், இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். கேஎஸ்பினா என்னன்னா எஸ் இன்டூ எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேஎஸ்பினா சாலிபிலிட்டி ப்ராடக்ட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் 2 அயான் எடுத்துப்போம். 2 அயான், ஒரு அயான் பிளஸ் அயான், இன்னொரு அயான் மைனஸ் அயான். எங்கேயும் அதானே இருந்துச்சு ஏற்கனவே. H பிளஸ் அயான், எக்ஸ் மைனஸ் அயான், இது 2 தானே இருந்துச்சு. ரெண்டுமே ஒரு மோல் தான் இருந்துச்சு. இந்த எஃப்னு எடுத்திருக்காங்களா அது யாரு? எஃப்னு யார் எடுத்திருக்கான்றத நல்லா பாருங்க. எஃபோட எஸ் மல்டிப்ளை பண்ண சொல்றோம். எஸ் கான்சென்ட்ரேஷன் இன்டு எஃப்எஸ் கான்சென்ட்ரேஷன். எஃப் யாரு? எஃப்ன்றது யார் எடுத்திருக்கான்? நெகட்டிவ் அயான் பை இட்ஸ் சால்ட். இங்க வந்து KA அண்ட் H பிளஸ் அயான் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதுதான் எஃப்னு எடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே 2ஆ பிரிச்சிருக்கோம்ல, அங்க பாருங்க. HX பை மைனஸ் எக்ஸ், H பிளஸ் பை KA பிரிச்சிருக்குமா? மேல +1 போட்டு HXன்றது என்னது? வீக் ஆசிட். பை எக்ஸ் மைனஸ்னா என்னது? ஆனயான். H பிளஸ்ன்றது இந்த சைட்ல இருக்கு. என்ன பிரிச்சிருக்கோம்னா, ஒரு சைடு ஆனயானை பிரிச்சிருக்கோம், ஒரு சைடு கேட்டயானை பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ கேட்டயான் ஈக்குவல் டு ஆனயான் ஈக்குவல் டு எஃப். கேட்டயான் ஈக்குவல் டு ஆனயான் ஈக்குவல் டு எஃப். இப்ப எஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் யார்? எஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் யாரோ வேணா இருக்கலாம்ல. எக்ஸ் மைனஸ் பிராக்கெட்ல இருந்தாலும் எஸ் தான். அப்புறம் என்ன போடுறது? H பிளஸ் பிராக்கெட்ல இருந்தா எஸ் தான். அது கூட எஃப் இன்டு எஸ் போடுறாங்க. அப்ப எஃப்ன்றது வந்து டிவைட்ல இருக்கு. ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நார்மலா நமக்கு வரும்ல, எஸ் இன்டு எஸ் ஃபார்முலா அதான் வரும். ஆனா ஏன் எஃப் கொண்டு வந்து இங்க ஆட் பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அதை வச்சு ஒரு நியூ ஃபார்முலா கொண்டு வராங்க. இந்த எஃப்ன்றது ஒரு நியூ டேர்ம். ஓகேவா? எஸ்பெஷலி திஸ் டேர்ம் இஸ் தமிழ்நாடு புக்ல படிங்க. நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் KWல நம்ம பார்த்தாச்சு. நான் இவ்வளவு நேரம் நடத்துனது எல்லாமே தமிழ்நாடு புக்ல பின்னாடி டீட்டெயிலா கொடுத்துருப்பான். pH வேல்யூக்குலாம் அப்புறம் இட் வில் ஸ்டார்ட்.
அயனைசேஷன் வீக் ஆசிட்லாம் நான் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். ஆஸ்ட்ரோ டைலூஷன்லாவும் சொல்லி கொடுத்தாச்சு. KA ஆல்ஃபா எல்லாமே. சாலிபிலிட்டி லாஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். காமன் அயன் எஃபெக்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. பஃபர் சொல்யூஷன் யார் யார் பஃபரும் பார்த்தாச்சு. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் pH கண்டுபிடிக்கிறது. நம்மளே நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். பஃபர் கெப்பாசிட்டி பஃபர் இண்டெக்ஸ் வந்து இதுல இல்ல, இது அடிஷனலா இருக்கு, தேவைப்பட சொல்லலாம். ஆண்டர்சன் எஸ்பர்க் ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆண்டர்சன் ஈக்குவேஷன் தான் 2 ஆண்டர்சன் ஈக்குவேஷன் pH pKa. இதுல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு வாங்க, அப்பதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் சால்ட் ஹைட்ரோலைசிஸ் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோல காமிச்சேன். ஸ்ட்ராங் வெர்சஸ் வீக், வீக் வெர்சஸ் ஸ்ட்ராங், அனயானிக் ஹைட்ரோலைசிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம், இந்த KH KW we are finding out KH KC. KH என்றது டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். நம்ம அங்க வேற டேர்ம் யூஸ் பண்ணோம். இது கேட்டயானிக் ஹைட்ரோலைசிஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கான். இதெல்லாம் இல்ல நம்ம இதுல சிலபஸ்ல இல்ல, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இதுல. அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ அனயானிக் அண்ட் கேட்டயானிக். நான் மண்டே கண்டிப்பா நடத்திட்டு தான் ப்ராப்ளம் போடணும். எக்ஸ்ட்ராவா இருக்கு, மேபி கேட்டானா ஆன்சர் பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்தது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதுல அந்த எஸ்ன்ற வேர்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அயனிக் ப்ராடக்ட் வர்சஸ் சாலிபிலிட்டி, இதுவும் நீட் பாயிண்ட். இது எல்லாமே நீட் கொஸ்டின். இதெல்லாம் நீட்டோட பாயிண்ட்ஸ், நீட்டோட பாயிண்ட்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து அங்க பவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் நீங்களே நான் சொல்லி கொடுத்த இதை வச்சு ஓன் இதுலயே நீங்க போட்டுடலாம். ஐயோ நான் இப்ப எதுக்கு வந்தேன், சாரி, எஃப்க்கு தானே. நீங்க ஹெச் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். H is equal to root of KH into C வருதுல்ல, இது இருக்கு. அது இருக்கு, கரெக்டா? This one is equal to this one, ரைட்டா? KSP equal to S square F இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து KH equal to H square C. F வந்து Cக்கு பதில் எடுத்திருக்கான். அப்புறம் H ஸ்கொயர், அங்கேயும் H ஸ்கொயர் தானே எடுத்திருக்கான், S ஸ்கொயர் எடுத்திருக்கான். KH வந்து as it is கொடுத்துருக்கான். இந்த டேர்ம் தான் தமிழ்நாடு போர்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் மண்டே சம் போடும்போது இதுவும் நடத்துவேன், நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இருக்கு.
இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து எப்படின்னா நீட்ல நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஆனா போன வாட்டி டெலீட் பண்ணதுல இதுல என்ன டெலீட் பண்ணிருக்கான்னு தெரியல. அதனால நானும் பார்த்துட்டு வரேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் ஏதாவது டெலீட் ஆயிருந்தா அதை விட்டுறலாம். டெலீட் ஆகலைன்னா நான் இது எல்லாத்தையும் நடத்தணும். இதுல உள்ளேயே ஏன்னா நம்ம நிறைய வேர்டு பார்த்துட்டு இருக்கோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட், ஓகேவா? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, வாட் இஸ் திஸ் கேஎஸ்பி? கேஎஸ்பின்னா என்னது? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட், கேஎஸ்பி அப்படின்றது. எஸ்ன்றது சாலிபிலிட்டி ரேஷியோ ஆர் வி கேன் சி சாலிபிலிட்டி லெவல். எஃப்ன்றது தான் கான்சென்ட்ரேஷனை கொண்டு வரோம். இதுல வந்து கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்திருக்கான் இங்க. அதோட இது கம்பேர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் இங்க கொடுத்ததான் அங்கேயும் கொடுத்துருந்தான். இங்க டேர்ம்ஸ் மட்டும், வார்த்தைகள் மட்டும் மாத்திடுறோம். இங்க ஆல்பபெட்ஸ் மட்டும், அங்க கொடுக்குற ஆல்பபெட்டும் இங்க கொடுக்குற ஆல்பபெட்டும் மாத்திக்கிறோம். வி கேன் சே சி வந்து இது பிரச்சனை இல்லை. C concentration of salt. Okay. KH degree of H வந்து degree of hydrolysis. H வந்து degree of hydrolysis. இங்க S தானே ஹைட்ரோலைசிஸ்க்கு டிகிரி எடுத்தோம். அப்ப H தான் இவன் S ன்னு எடுக்கிறான் இங்க. அவ்வளவுதான். ஸோ போத் ஆர் சேம். ஸோ இந்த லெசன்ல முக்கியமா கேஎஸ்பியோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் 104 எஸ் ஸ்கொயர்ன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒன்று வர வைக்கணும். அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன் ஆஃப் காமன் அயன் எஃபெக்ட். இதை பேஸ் பண்ணி இந்த புக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப மெயின். இந்த புக்ல வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்களா, இதை மட்டும் நான் என்ன ஒரிஜினல் டேர்ம் பார்த்து நம்ம என்சிஆர்டில என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் இங்க மாத்தி அதே டேர்ம் இங்க யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரே டேர்ம் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுங்க. மற்றபடி கான்செப்ட் சேம் தான் எல்லாத்துலயுமே. பிஹெச்பி ஓஹெச்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அட்வான்ஸ்டு. இது நீட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இதை எடுக்கலாம். அதே மாதிரி கேட்டனைக் அனாலிசிஸ் ஸ்ட்ராங் சாரி, இதெல்லாம் நான் வந்து லேப்காக உங்களுக்கு நடத்துவேன். சாரி, இது நீங்க படிச்சு தான் ஆகணும். லேபுக்குன்னு கொண்டு கொடுத்துருக்கான்ல, அதுல வந்து இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைட்ரேஷன்ஸ் கேட்கறான்ல, டைட்ரேஷன்ஸ் அதுல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இது கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். இதையும் படிச்சு இதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். இந்த பார்ட் மட்டும் நீங்க வந்து எக்ஸாம்பிள் சம் வந்து பார்க்க வேணாம். நான் நடத்தினதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் இருக்கிற அயானிக் ஈக்குலிபிரியம்ல நான் எல்லாமே நடத்திட்டு நீங்க உள்ள போய் பார்த்தா தெரியும். இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மண்டேக்கான அசைன்மெண்ட் நோட்ல எழுதிடு.